குறிப்பு வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய நினைவுகளின் ஒரு தந்தியை மீட்டி இந்த உரையை நான் தொடங்குகிறேன். ராஜனை பொறுத்தவரையில் எனக்கு அவனுடைய கவிதைகள் பற்றி நினச்ச உடனே எனக்கு ஒரு 3 படிமங்கள் மனசில் ஓடும். ஒன்று நம்ம ரசமட்டம்னு சொல்லுவோம்னா மட்டக்கட்டை, அதில் இருக்கக்கூடிய அந்த குமிழ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இது பண்ணால் ஆப்போசிட்டில் மிதக்கும், இப்படி இது பண்ணால் இந்த பக்கம் மிதக்கும். ஒரு சமநிலைப்படுத்தி வைக்கும்போது தான் அந்த குமிழ் நடுவில் அசையாமல் நிற்கும். இது ஒரு படிமம். 2வது படிமம் ஒரு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட தண்ணீர். அதில் ஒரு எடையற்ற தன்மையோட எந்த பொருளை போட்டாலும் அது மிதக்கும். அதே நேரம் உள்ளுக்குள்ள முன்முடிவுகளோட ஒரு காற்றடைத்த தன்மையோடு நம்ம இருந்தால் நம்மளை வெளித்தள்ளிடும். ஒரு கல் மாதிரி நிதானமாக நம்ம இருக்கும்போது அது நம்மளை உள்வாங்கிடும். இது ஒரு 2வது படிமம். 3வது படிமம் என்ன அப்படின்னா கள்ள அலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. சாதாரண ஒரு சின்ன அலை மாதிரி வரும், திடீர்னு பார்த்தா நம்ம காலடி மணலை நழுவ செய்து அப்படியே உள்ளே இழுத்துட்டு போய் நம்மளை உள்வாங்கி அப்படியே கொண்டு போயிடும். இந்த 3 படிமங்களும் நீர் சம்பந்தமான அந்த படிமங்கள் ராஜனோட கவிதைகளை எப்போ நினச்சாலும் எனக்கு ஞாபகம் வரக்கூடிய இந்த 3 படிமங்கள். ராஜநாச்சியப்பன் அவனுடைய கவிதைகள் அப்படி ராஜனையும் சரி கவிதையை எனக்கு பிரித்து பார்க்க முடியாது. அவனோட கவிதையை சொன்ன உடனே ஒரே ஒரு கவிதை தான் முதல்ல ஞாபகம் வரும். அடிக்கடி அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த கவிதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த கவிதை ஒரு கடன் தொல்லையால் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனநிலையை பிரமாதமான ஒரு காட்சி படிமத்தால் சொல்லக்கூடிய ஒரு கவிதை. அந்த கவிதை என்கிட்ட இருக்குது, நான் வாசிக்கலாம் டைம் இருந்தேன்னா. என்னென்னா, கடன் தொல்லை ஆட்பட்ட ஒருத்தன் இருக்கிறான் வீட்டில். செருப்பு காலோட ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்துடுறான், கடன்காரன். வந்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, டக்குன்னு அவனை தோலை பிடிச்சி வெளியே தள்ளி சட்டையை சரித்து அவனை நசுக்கினேன் அப்படின்னு ஒரு லைன். வீட்டை சரித்து அப்படி நசுக்கினேன் அப்படின்னு. இப்போ நான் அவன்கிட்ட அந்த கவிதையை சொல்லும்போது மாப்பிள்ள உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படிமத்தனி பண்ணுறேன். வீட்டை சரித்து நசுக்கிறேங்கிறத அந்த விஷயம் நினச்சே பார்க்க முடியல. நம்ம எல்லாரும் ஒருத்தன் அத்துமீறி நம்மளில் நுழைஞ்ச உடனே நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு காட்சியாகவும் ஒரு பிரமாதமான ஒரு மூட்டை பூச்சி மாதிரி வீட்டை சரித்து நசுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை இது பண்ணியிருப்பான். எனக்கு அந்த கவிதை தான் ராஜனோட எப்போவுமே தொடர்ந்து நான் பேசும்போது அந்த கவிதையை கோட் பண்ணிட்டே இருந்தேன். மார்க்யூஸோட ஒரு கதை, கதையோட தலைப்பு புறப்பாடு, ஆங்கிலத்தில் டிபார்ச்சர்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு பயணி அவன் வந்துட்டே இருப்பான், குதிரையில் வந்துருப்பான், ஒரு சத்திரத்தில் தங்கிட்டு அன்னைக்கு இருப்பான். இருந்துட்டு அந்த சத்திர பாதுகாவலன் இவன் காவலாளி அவனுடைய குதிரையெல்லாம் கட்டி வைப்பான், சாப்பாடு கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். திடீர்னு அன்றைக்கி சாயந்தரமே கிளம்புறேன் அப்படின்பான். அப்போ அந்த சத்திர காவலாளி கேட்பான், எங்கே போகிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த பயணி சொல்லுவான், அது எனக்கு தெரியாது, இந்த தருணத்தில் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன், இவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர நான் எங்கே போகிறேன் என்ன போகிறேன்னு தெரியாது. இந்த ஒரு பயணம் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பழக்கப்படுத்திகிட்டே இருக்கோம். எல்லாம் மனசில் ஒரு இலக்கை நோக்கி தான் பயணம் அப்படிங்கிறது தான். ஈவன் இலக்கியம் கூட இலக்கை நோக்கியான ஒரு எம் அப்படிங்கிற மாதிரி தான் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ராஜனோட கவிதைகளும் அவனும் இந்த பயணி மாதிரி தான். அவனோட கவிதைகளில் ஒரு இலக்கு நோக்கிய அல்லது ஒரு கவிதை நோக்கி கூட அவன் என்றைக்குமே அவனுடைய கவிதைகள் ட்ராவல் ஆகாது. பொதுவாக ஒரு கவிதைகளுடைய தன்மை அப்படின்னா கடைசி வரியில் ஒரு பஞ்ச், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அசாதாரணத்தை கண்டுபிடிச்சிருது, இந்த மாதிரியான ஒரு நோக்கங்களோடு இருக்கும். ராஜன் அந்த பயணி மாதிரி இந்த தருணத்தில் இந்த இடத்தோட்டு போனால் அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் என்ன ஒன்றுமே தெரியாது, இங்கேருந்து கிளம்புறது தான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கவிதையுடைய ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா, ராஜனோட கவிதைகள் பொதுவாகவே கவிதையை பற்றி பேசுகிறதே ஒரு சிக்கலான ஒரு இது தான். ராஜனோட கவிதையில் பேசுகிறது இன்னும் சிக்கலானது, ரொம்ப கஷ்டமான பணியும் கூட. என்னை பொறுத்தவரையில் அவன் இது வரைக்கும் 3 தொகுப்புகள் போட்டிருக்கிறான்.
ஒன்று வந்து கடைசியில் வருபவன், ரெண்டாவது வந்து கருவிகளின் ஞாயிறு, மூன்றாவது வந்து தொலையாவட்டம். அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பு கலத்திர கோபனுடைய ஒரு மொழிபெயர்ப்பு காந்தி ஸ்கொயருங்கிற ஒரு தலைப்பில். நான் இந்த 3 தொகுப்புகள் மட்டும்தான் பேசுகிறேன். ராஜனோட இதில் அவனுடைய மொழிபெயர்ப்பை விட்டுட்டு தான் இதை பேசுகிறேன். இதில் எனக்கு என்னென்னா, கவிதை இன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இருக்குது. ஏன் கவிதை இன்மைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, கவிதைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கவிதை இன்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா, நீங்கள் ஒரு நிலாவை பார்த்துருப்பீங்க. அது ஒரு பிறையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அந்த வெளிச்சத்தில், அந்த நிலாவுக்கு வெளிச்சத்துலேயே முழு நிலாவுடைய ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அமாவாசையாக இருந்தாலும் அங்கே நிலா இருக்குது. ஆனால் அந்த பிறையோட பார்க்கும்போது அந்த இருப்பு கூட சேர்ந்து அந்த இன்மையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இருப்போட சேர்ந்தது தான் இன்மை. அதே மாதிரி தான் இன்மையோடு சேர்ந்தது தான் இருப்பு. ஒருத்தர் பிறக்கும் போது இறப்பும் அவங்க கூட சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இருப்பும் இன்மை. ஸோ கவிதைன்னு ஒன்று இருந்தாலே கவிதை இன்மைன்னு ஒன்று இருக்கும். இதை நோக்கி நகர்றது பெரிய விஷயம். இதை முயல்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை வந்து அவன் கவிதைக்குள்ளாடி நான் வந்து சொல்ல முடியும், கவிதையாகவும் சொல்ல முடியும், கவிதையுடைய உள்ளீடுகளையும் இந்த கவிதைன்னு என்னால் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு முதல் ஒரு தயார் நிலையாக அவனுடைய மொழி எப்படி, இந்த கவிதைகளில் மொழி எப்படி ஆப்ரேட் ஆகுது, உள்ளீடுகள் எது எது எடுத்திருக்காப்புல, அப்புறம் அந்த கவிதையின்மை எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன சின்ன அதில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச விமர்சனங்களையும் வச்சு நான் இந்த உரையை வந்து அமைச்சிருக்கேன். முதல்ல வந்து மொழி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால், நம்ம வந்து நனவில் ஒரு மொழி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கான்சியஸான ஒரு மொழி இருக்குது. பார்த்தா நாராயணன் நல்லா இருக்கீங்களாங்கிறது கான்சியஸான மொழி. ஆனால் நனவெளியிலேருந்து வரக்கூடிய மொழி தான் பெரும்பாலும் கவிதைக்கு, அதாவது சிந்தனையிலிருந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சிந்தனைக்கும் நம்ம சொல்கிற மொழிக்கோ எழுதுகிற மொழிக்கோ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டக்கு நம்ம சிந்திச்சதை அப்படி சொல்லிட முடியாது. அது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி தான் மொழியாக மாறும். ஏன்னா அங்கே உள்ள ஒரு பெரிய உருமாற்றம் நடந்து தான் வந்து வார்த்தையாகவோ அல்லது எழுத்தாகவும் மாறும். ஆனால் நனவெளிக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நேரடியாக அப்படி வர்ற மொழி வந்து அமைகிறது ஒரு அபூர்வமான விஷயம். அந்த மேக்ஸிமம் அந்த மொழி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இமேஜஸாகவும் சிம்பிள்ஸாகவும் தான் இருக்குங்கிறாங்க. அன்கான்ஷியஸனுடைய லாங்குவேஜ் எப்போவுமே சிம்பிள்ஸாகவும் இமேஜஸாகவும் தான் இருக்கும். ஓவியர்களுக்கு அது வந்து நேரடியாக, அதாவது மனதை நேரடியாக மொழிபெயர்த்து விடுவார்கள். சிற்பிகளும் ஓவியர்களும் சொல்லுவாங்க. அவங்களால நேரடியாக மொழியை கொண்டு வர முடியும். மனநிலை பிறந்தவங்களுக்கும் இது முடிஞ்சுது. ஆனால் ஒரு நனவோடு இருக்கிறவங்க, நினைவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த நனவெளியோட மொழியை நேரடியாக கொண்டு வர்றது கஷ்டம். அந்த தூரம் குறைய மொழியோட அடர்த்தி வந்து அதிகமாகும். ராஜனோட மொழி மேக்சிமம் நான் எப்படி அதை எளிமையான வார்த்தையில் புரிஞ்சுருக்கேன்னா, வாயால் பழகாத கையால் பழகிய மொழின்னு சொல்லலாம். நம்ம வாயால் பேசி தான் நனவு மொழிக்கு நம்ம ரொம்ப பழகிருக்கோம். அவன் வந்து ரொம்ப பேச மாட்டான், அதிகமாக பேச மாட்டான். அவனுடைய சொற்களுடைய எண்ணிக்கையே கூடிப்பான ஒரு 200 சொற்களுக்குள்ளே பேசிடுவான். வேறு சொற்கள் நம்ம பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் கவிதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ராஜன் எழுதினதான்னு ஒரு ஆச்சரியம். அவன் பேசாத அவ்வளோ சொற்களும் கவிதையில் இருக்குது. ஸோ அவன் நேரடியாக அந்த நனவுலிருந்து அவனுடைய மொழி வந்து இதில் வந்து கவிதைகளில் வருது. குறிப்பாக அவன் ஏன் அந்த பயிற்சி இருக்குது அப்படின்னா, அவனுடைய ஒரு பெரியப்பாவை சொல்கிறான். அவர் வந்து தாய்மானவர் பாடல்கள், வள்ளலார் பாடல்களை சிறு வயசுலேயே அவனுக்கு வந்து பயிற்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் அயிலத்திரட்டு, இது சாட்டினீட்டு ஓலை, இது சம்மந்தமான ஒரு பயிற்சி இருக்குது. சங்க இலக்கியம் சம்மந்தமான பழந்தமிழ் ஒரு பயிற்சி அவனுக்கு இருக்குது. அந்த பயிற்சியிலேயே இவனுக்கு வந்து நேரடியாக அந்த இளவயதில் அந்த மொழி வந்து உள்ளே இருக்கிறனால நேரடியாக அவன் கவிதைகளில் இந்த மொழியை வந்து இது பண்ணுறான். குறிப்பாக ஒரு நவீன கவிஞனாக இருந்துட்டு ஒரு இடைக்காலம் தான் நான் சொல்லுவேன், சங்ககாலம் சொல்ல மாட்டேன், ஒரு இடைக்கால மொழியை பயன்படுத்துறது ஒரு தனித்துவத்தங்கள் இருக்குது. மாடர்ன் லாங்குவேஜுக்குள்ளே என்னுடைய கவிதையுடைய லாங்குவேஜே இருக்காது. இப்போ உதாரணமாக என்னென்னா, தடாகங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான், நாக்குன்னு சொல்ல மாட்டான், நாவுன்னு தான் பயன்படுத்துவான். இது மாதிரி பெக்யூலியரான வார்த்தைகள் தான் அவங்களுக்குள்ள இருக்குது. எல்லாரும் சொல்கிற வார்த்தைகள் இல்லாமல் ஒரு இடைக்கால வார்த்தைகள் தான் அவனுடைய கவிதைகள் நிறைய இருக்கும். அதை நான் இன்னொரு இடத்துல அந்த வார்த்தைகள் எல்லாமே கூட நான் சொல்ல முடியும். இது மொழியை அவன் பயன்படுத்துகிற ஒரு இது. அடுத்து வந்து என்னென்னா, கனவை தான் ஹியூமன் ரியாலிட்டியுடைய சுப்பீரியர் இதுன்னு சொல்கிறாங்க. மனித யதார்த்தத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட நிலையாட்டு கனவு. அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அந்த கனவு காட்சி படிமங்களாக தான் வரும், வேறு வரிகளாலாம் வராது. அந்த காட்சி படிமங்கள், கனவு தன்மையோட உள்ள காட்சி படிமங்களை பயன்படுத்துகிற ஒரு தன்மை ராஜனுடைய கவிதையில் இருக்குது.
அடுத்து வந்து ஒரு மொழி அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் கொண்ட ஸ்ட்ரக்சரலிசம் படியோ அல்லது வந்து மாடர்னிசம் படியோ நமக்கு தெரிஞ்சது வந்து மொழிங்கிறது ஒரு சோஷியல் ஐடியா, ஒரு கான்செப்ட். அதே நேரம் இண்டிவிஜுவல் இதுவும் கூட. ஒரு சோஷியல் இதுவும் இருக்குது, இண்டிவிஜுவல் இதுவும் இருக்குது. இவன்ட்ட இருக்கிறது என்னென்னா, ஒரு பெரிய ஒரு பரவல்ங்கிற ஒரு கிடங்கில் இருந்து இவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு 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 மொழி கிடங்கு வச்சுருக்கிறான். எல்லாருக்கும் இருக்கும், இருந்தாலும் இவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் மொழி கிடங்கு. அது வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் பரவலாக இருக்கிற மொழியிலேருந்து ஒரு தனித்துவமான ஒரு மொழியாக இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற மொழி தான், நம்ம இது பண்ணுற மொழி தான். இவன் பயன்படுத்தும் போது அது வேற ஒன்றா மாறிடுது. இப்போ உதாரணமாக என்னென்னா, ஒரு 2 எதிர் இதாக இருக்கும், சம்மந்தமே இல்லாத ஒரு பூன்னு ஒன்று இருக்குது, கடல்னு ஒன்று இருக்குது. பூவும் கடலுக்கு நிஜமாகவே சம்மந்தம் கிடையாது. இவன் பூக்கடல்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு ஒரு பெரிய இமேஜ், பூவாலான ஒரு கடலுங்கிற ஒரு இமேஜ் வந்துடுது. இது எல்லா கவிஞர்களும் பண்ணுறது தான். ஆனால் அது ரொம்ப தனித்துவமாக பயன்படுத்துகிற ஒரு இது. இன்னும் நிறைய அவனுடைய இதுகள் மட்டுமே சொல்லலாம், மொழியை பற்றி மட்டுமே பண்ணலாம். அப்புறம் குறிப்பாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கவிதையை பற்றி நான் சில டைமில் ஒரு டெஃபினிஷன் சொல்லும்போது, முந்தைய கவிதை வரையறை எப்படி இருந்தது அப்படின்னா, சாதாரணங்களில் வந்து அசாதாரணங்களை கண்டுபிடிக்கிற ஒன்றா இருந்தது. அது போக போக இந்த மாடர்ன் லைஃப் ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் ஆக ஆக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அசாதாரணங்கள்லேருந்து சாதாரணத்தை கண்டுபிடிக்கிறது கவிதையாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே அசாதாரணமாக இருக்குது, இதில் சாதாரணம் தான் கவிதையாக மாறுது. அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது ராஜனோட கவிதை எங்கே வேறுபடுது அப்படின்னா, ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் அதுக்கு ஒரு அசாதாரணமான லிங்குவிஸ்டிக்கு கலர் கொடுக்குறான், மொழி நிறம் கொடுக்குறான். இப்போ என்ன ஆகிடுதுன்னு இந்த சாதாரணம் கூட ஒரு கவிதையாக மாறுது. சாதாரணத்துலேருந்து அசாதாரணம் கண்டுபிடிக்கிறது ஒரு கவிதையாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். அசாதாரணத்துலேருந்து, ஏன்னா எல்லாமே அசாதாரணம் கூட கவிதைன்னு இது சாதாரணம் தான், ஆனால் ஒரு மொழியில் இது அழகு அது கொடுக்கும்போது அது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு கவிதையாக மாறி, அசாதாரண கவிதையாக மாறி. அடுத்து உள்ளீடுகள் எப்படி இருக்குது. அப்புறம் இந்த இடையில மொழியிலே சொல்லணும்னா இவனுடைய படிமங்களும் காட்சிகளும் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயந்தான், ஆனால் அதுக்கு ஒரு அவன் கொடுக்குற அழகு எப்படி இருக்குன்னா, ஒளியை நாய் என்றும் சொல்லலாம். ஒரு 4-5 கோட் மட்டும் சொல்கிறேன். அறத்தில் கோர்த்த சொற்களை சொற்களால் அலங்கரித்த உடலுக்கு அற்ப மனம். அடுத்து ஒரு குழந்தை வந்து பலூன் கூட விளையாட்டு இருக்குது, ஒரு செருப்புக்கிட்ட விளையாட்டு இருக்குது, அப்புறம் ஒரு பூனைக்குட்டிகிட்ட விளையாட்டு இருக்குது. இவன் அதை மொழியில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னா, பலூனுக்கு அக்கா, பூனைக்குட்டிக்கு அம்மா, சிறு ஈர்க்குச்சியால் அடித்தபடி செருப்புகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியரை அந்த இடத்துல மாறி இருந்தாங்க. சின்ன சின்ன படிமங்கள் தான், ஆனால் இவன் அதை கோர்க்கிற அழகே வேறு மாதிரி இருக்குது அந்த இமேஜஸ். அடுத்து பாவம் மன்னிப்பின் முதல் நுனியிலும் கடைசி நுனியிலும் தனது குற்றத்தை கட்டி தொங்க விடுகிறான் ஒரு இமேஜ். அதே மாதிரி மழையை தபாலில் அனுப்புவது, போஸ்டரில் மழையை அனுப்புறது, இப்படி ஒரு இமேஜ். அடுத்து பூமிக்கு பூமி என்னும் சொல் வந்து ஒரு புளித்த ஓமை அப்படிங்கிறான். ஒரு இடத்துல சாலையை வந்து கருப்பு கருநரம்பு, இரவின் கருநரம்புங்கிறான். இன்னொரு இடத்துல கருப்பு வாளுங்கிறான். நீங்கள் அப்படி படிச்சுங்க, அந்த ஒரு இது வந்து கருப்பு வாள், கருநரம்பு அப்படின்றது. அடுத்து ஒரு கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு பதுமை, ஒரு சிலை இருக்குது. அது என்னன்னா, இப்போ நமக்கு அந்த லாங்குவேஜே வராது. இப்போ காலத்தில் உறைந்தன்னு கூட நம்ம சொல்லிடுவோம். அவன் என்னென்னா, நடன நிலையில் உறைந்திருந்த அந்த பெண்ணை இழுத்துக்கொண்டு ஒருத்தன் ஓடிட்டேனா அப்படிங்கிறான். நடன நிலையில் உறைந்திருங்கிற அந்த இமேஜே அப்படி காலத்தில் ஃப்ரீஸான ஒரு இதாக மாறுது. அப்புறம் வந்து உள்ளீடுகள், இப்போ மொழி ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். இதை பற்றி பின்னாடி ஒரு இடத்துல இதே நான் முதல்ல சொன்ன அந்த 3 இமேஜஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அப்புறம் கவிதை இன்மை எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிறத 2வது பேசுகிறேன். இப்போ உள்ளீடு அப்படிங்கிறதுல வந்து ஜெனரலாக எல்லா போய்ட்ஸ்கிட்டே இருக்கக்கூடிய, மாடர்ன் போய்ட்ஸில் இருக்கக்கூடிய உள்ளீடுகள் ராஜன்ட்ட இருக்கா அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில் அன்றாடம் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா போய்ட்டோட இதுவும் ராஜன்ட்ட இருக்குது. அப்புறம் வந்து இருக்கக்கூடிய முக்கியமானது மரபு தொன்மம், இதுவும் ஓரளவுக்கு நிறைய மாடர்ன் போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நினைவேக்கம், இதுவும் இருக்குது. ஒரு காலாதீதமான விஷயத்த கிளாசிக்காக அதை மாற்றுற அந்த தன்மை இருக்குது. கூட வந்து காமம் இருக்கிறது, போதை இது இருக்குது. பெரும்பாலும் ராஜனுடைய கவிதைகளில் அன்றாடம் எப்படி பதிவாயிருக்கு அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன சாதாரணங்கள் தான்,
அசாதாரணமாக பதிவாக இருக்குது, சிலது வந்து ஒரு கதைத்தன்மையோட பதிவாக இருக்குது. இந்த கதைத்தன்மை அவனோட கவிதைகளுக்கு, அவனுடைய லாங்குவேஜுக்கு ஒரு பிரமாதமான கவிதை. அவன் கவிதையில் கதை சொல்கிற அழகும் அந்த இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. உதாரணமாக நான் ஒரு ஒரு கதை கவிதையை சொல்கிறேன். வீட்டில் உபயோகப்படாத பொருட்கள்லாம் விற்றுடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. பரனில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து விற்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஆளாக ஒன்றா இறக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்கில் தெய்வநாயகி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த தெய்வநாயகி, அந்த கவிதையோட டைட்டிலே தெய்வநாயகி தான். இந்த தெய்வநாயகிங்கிற அந்த குத்து விளக்கு இருக்குது. இப்போ அந்த குத்து விளக்கு பேரே தெய்வநாயகியான ஒரு குத்து விளக்கு, தெய்வநாயகி அங்கே இருக்குது. இப்போ இதை விற்றுடலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ வெளியே இருந்து அப்பா வந்து விடார், அதை மட்டும் விட்டு மீதியெல்லாம் விற்றுருங்கிறார். அவ்வளோதான் அந்த கவிதை. இந்த சொல்லப்படாத அந்த தெய்வநாயகி யாராக இருக்கும், என்னதான் இருக்குங்கிற ஒரு விரிந்த ஒரு கதையாக மாறிடுது. நான் வந்து தட்டையான ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். அவன் லாங்குவேஜில் இந்த கவிதை படிக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது. ரெண்டாவது சொக்கன் ஒரு இது, டைட்டில் சொக்கனான்னு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு வீடு, ஃப்ரெண்டில் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறான். இந்த சொக்கப்பனை அந்த அது என்ன ஸ்கேர்க்ரோ, அந்த இது சொக்கன் வந்து வச்சுருக்குறாங்க. அது உள்ள கண்ணேர் எல்லாமே இது பண்ணிட்டு வருது. லாஸ்ட்டில் கொண்டு அதை எரிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ அந்த எரிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அதை எரிச்சுட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எத்தனையோ சொக்கனை எரிச்சிருக்கிறோம், ஆனால் உங்கள் வீட்டில் இந்த சொக்கன் இருக்கலாம், அதை எரிக்கும்போது அந்த பெண வாடை அடித்து பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த கண்ணீர் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி இது பண்ணுறான். அதில் அவனுடைய அந்த ரியாக்ஷனும் ஒரு அற்புதமான ஒரு, அதாவது எல்லா கதைகளுமே ஒரு சொல்லப்படாத உள்ளடுக்குகள் கொண்ட கதைகளாக என்னுடைய கவிதையில் இருக்குது. இன்னொன்று வந்து விற்க எதுவும் பெற்ற பெட்டி கடைன்னு வருது. நம்ம மத்தியாஸ்வாடு பக்கத்தில் நிறைய பெட்டி கடைகள் ஞாபகம் வருது. மத்தியாஸ்வாடு பக்கத்தில் ஒரு பெட்டி கடை ஒருத்தர் வச்சுருக்காரு. இதை நம்ம போய் ஒரு அண்ணன் ஒரு கோல்டு ஃபில்டர் அப்படின்னு கேட்டால் அவர் அப்படி திரும்பி ஒரு கோல்டு ஃபில்டர் அப்படின்னு அவர் சொல்லி எடுத்துருவார். எவ்வளோ தண்ணீங்க 10 ரூபா, மீதி 2 ரூபா கிடையாது அப்படின்னு அவரே பேசிக்கிட்டே ஒரு இது பண்ணுவார். பெட்டி கடைகள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கவிதைக்கான ஒரு இடம். இது விற்க எதுவும் மற்ற ஒரு பெட்டி கடையை பற்றி ஒரு கவிதை. ஒரு ஆள் தினமும் வர்றாரு. அந்த பெட்டி கடையில் விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் சிகரெட்டு கூடுதல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு பெட்டி கடையில் இருக்கக்கூடிய சில செட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்களா, ஒரு பட்டறை, நல்ல வலுவழுப்பான மரம் இதில் உள்ள பட்டறை இப்படிலாம் இருந்துகிட்டே இருக்குது. அதில் எதையுமே விற்காமல் இருக்காது. கரெக்டாக சாயங்காலம் கிளம்பி போயிடும், மறுபடியும் வர்றாரு. இந்த ஒரு ரொட்டீனான ஒரு இது நான் இதை வந்து ரெண்டாவது கவிதையின்மையை வந்து இவன் இந்த கவிதை தான் எழுதுகிற கவிதைக்குள்ளே இந்த கவிதையின்மை எப்படி வைக்கிறாங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த கவிதையை நான் சொல்ல முடியும். அதாவது விற்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒன்று, அவனுடைய கடைசியில் வருங்கிற டைட்டில் விற்க எதுவும் இல்லாத பெட்டி கடை. இது அவனுடைய கவிதை பற்றியே ஒரு பிரகடனமாக சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட கருத்து இல்லை, இது இல்லை, நான் எதையுமே வந்து வலியுறுத்தலை, நான் எதையுமே இது பண்ணல, கடைசியில் வரேன், நான் கடைசியில் தான் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதலிடத்தை இது பண்ணணும், போட்டி எனக்கு எதுவுமே இல்லை. இந்த வலியுறுத்தலற்ற எதையுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாத ஒரு தன்மை அவனோட இன்னும் 2 கவிதையில் இருக்குது. இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கவிதை, அது ரொம்ப பிடிச்ச நீங்கள் வாசிங்க. நான் இன்னொரு கவிதை வாசிக்கிறேன். ஒரு பால் பல் விழுந்த இது எல்லாருக்கும் வரக்கூடிய அனுபவங்கள். நீங்களா சொல்ல வரீங்களா? வாசிக்கலாங்க. பால் பல் விழுந்த குழந்தை விழுறது வந்து எல்லா அப்பாக்களும் அம்மாக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பால் பல் விழுந்துருச்சுன்னு பையன் வரும். அப்போ வழக்கமாக நம்ம வந்து அதை புதைச்சி வைக்கணும்னு சொல்லுவோம். புதைச்சி வைக்க சொல்கிறோம். அடுத்த நாள் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு அதில் ஒரு துளிர் விடுது. துளிர் விட்டவுடனே அப்பா என் பல் முளைச்சிருச்சுன்னு அப்பாட்ட போய் பையன் சொல்கிறான். அப்பா பார்க்குறான், அது ஆக்சுவலாக வந்து ஒரு வேப்ப கொட்டையிலேருந்து இது வருது. பல் மாதிரி தான் இருக்கும், பல்லுன்னே நினச்சிட்டான். வேப்ப கொட்டையிலேருந்து வருது. அந்த கவிதை முடியும் போது ஒரு பிரமாதமான ஒரு இந்த மரம் வந்து, அதாவது கண்ணீர் வந்துடும் டக்குன்னு. அந்த இதிலெல்லாம் சென்டிமெண்ட் நம்ம இருக்குன்னா எனக்கு அது படித்தோன்னு டக்குன்னு கண்ணீர் வந்த மாதிரி. இந்த மரம் ஒரு பெரிய மரமாக வளரணும் அப்படின்னு சொல்லி செடிக்காக தொழுது அழுகணும் ஏதோ ஒரு லைன். இவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு கவிதையாட்டம் அந்த ஒரு இமேஜ் அதில். இப்போ உள்ளீடுகளாட்டு ஒரு லாஸ்ட் வந்து தொலையாவட்ட கவிதையில் காமம் சார்ந்து நிறைய கவிதைகள் இருந்தாலும் ஒரு கிளாசிக்கலான ஒரே காமத்தை பற்றி சொன்ன ஒரு கவிதை வந்து கடைசி இதை மட்டும் நான் படிமத்தை மட்டும் வாசிக்கிறேன்.
எதையோ கண்காணிப்பது போல் எப்போதும் பாவனை, இடையிடையே குக்கரக்கோவன இருப்பை துலக்க வைத்தல், கிண்டி மேய்வதில்லை, கொத்தி எடுப்பதையும் கூப்பிட்டு கொடுத்து விடுகிறது. இப்படி தொடங்கி லாஸ்ட்டில் அரை நிமிடம் நீள்வதில்லை, ஒரு நாளும் தீர்வதில்லை, இந்த காமம் போலி காமம்னு ஒட்டுமொத்த காமத்தையும் ஒரே இதில் ஒரு படிமமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு இதில் வந்து பொதுவாக குழந்தையுடைய உலகத்துக்குள்ளாடி ஒரு போயிட் உள்ளே போகும்போது அவனும் குழந்தையாகும் அப்படிங்கிறது எல்லா ஜெனரலாக உள்ள ஒரு. ஆனால் இவன் வந்து குழந்தைகள் உலகத்துக்குள்ளே போகும்போதும் கவிதையின்மையை சொல்ல முயல்றானோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அங்கேயுமே கவிதையற்ற ஒரு குழந்தையில ஒரு கவிதை தான், அதுக்குள்ளே ஒரு கவிதையின்மையை சொல்ல முயல்றானோ அப்படின்னு தோணுது. எப்படின்னா ஒரு செடியை வந்து குழந்தைங்க நடுறாங்க, அது வந்து இதாகிட்டு இருக்குது, துளிர் விடுது, இலையெல்லாம் துளிருது. திரும்ப லாஸ்ட்டு வந்து இவன் அடுத்த நாள் வரும்போது பார்த்தா செடியை பிடுங்கி வச்சுருக்காங்க. ஆனால் சின்ன பையன் சொல்கிறான் அக்கா தான் பிடுங்க அப்படின்னு. ஆனால் அக்காட்ட கேட்குறான் ஏன் வந்து பிடுங்கணும் அப்படின்னு. ஆனால் அவன் அழகாக விடுறா, மேலே இலை வளர்கிற மாதிரி கீழே வேறு வளர்ந்துருக்கான்னு பார்த்துருப்பான், வேறு ஒன்றும் செய்யலை அப்படின்றான். மேலே இலை வளர்கிற மாதிரி கீழே வேறு வளர்ந்துருக்கான்னு பார்த்தோம்ப்பா, வேறு ஒன்றும் செய்யலை. ஒரு 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 அங்கே வந்து என்ன இதாகுதுன்னா, இவன் இன்னொரு இடத்துலையும் இதை வந்து எப்படி இது பண்ணுறான்னா, முன்னுரையில் தான் நினைக்கிறேன், ஒரு சாமில், அந்த சாமிலில் ஒரு சீலாந்தி மரம் அறுக்கிறதுக்காக போடப்பட்டிருக்குது. அங்கே அந்த சீலாந்தி வந்து துளுத்துருக்குது. இப்போ இவன் என்ன அதை பார்த்தோன்னு சொல்கிறான்னா, இது ஒரு மரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இருக்குது, அதை வெட்டி பலகை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அதுக்கும் இருக்குது. இந்த நான் முதல்ல சொன்ன அந்த ஒரு ரசமட்டத்தில் உள்ள குமிழ் மாதிரி அலைஞ்சிட்டே இருக்குது. அது மாதிரி ஒரு 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 10-15 கவிதைகள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு வெளி இன்னொரு வெளியில் போய் விழுகிறது, ஒரு கனவு இன்னொரு கனவை மறக்க செய்கிறது, ஒரு சொல் இன்னொரு சொல்லில் புரிகிறது, காற்றை உந்தி கொண்டிருக்கிறது காற்று, தத்துவங்களை கொள்கிறது தத்துவம். அந்த குமிழில் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் ஒரு எதையும் வலியுறுத்தாத, எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணாத ஒரு கவிதை தன்மையோடு. அடுத்து ஒரு கவிதை, இது ஒரு பெயின்ஃபுல்லான கவிதை தான். சில மனிதர்கள் நம்ம வந்து அவங்களுடைய திமிரு அழிந்து போகும்போது பார்க்குறது வந்து ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். அவ்வளோ இதாக இருப்பாங்க, ரொம்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க திமிரு அழிஞ்சு போகிற, இந்த கர்வம் அழிகிற இடத்த பார்க்குறது ஒரு கொடுமையான சந்தோஷம். அதை இவன் எதில் பார்க்குறான் அப்படின்னு ஒரு நாய் இருந்து பார்க்குறான். நள்ளிரவு பேருந்து நிலையத்தை மஞ்சள் கோலமாக்கி புரட்டி விளையாடும் தெருநாய் கூட்டத்தில் அகாலத்தில் வால் நிமிர்ந்து முதுகில் சுழித்திருக்க செவி விடைத்து நடக்கிறது செவலை நிற கவிதை ஒன்று. தொடைகளில் பரவி வீசும் திமிரின் ஒளியை விழிகள் பூச பல நாட்கள் பார்த்துருக்கிறேன். அப்படி ஜம்முன்னு அது திமிரோட வாழை நிமிர்த்தி நடக்க நான் பல நாள் பார்த்துருக்கிறேன். ஒரு வளர்ப்பு பிராணியாவதற்கான எந்த தடயத்தையும் அதன் கட்டி உருமல் வெளிப்படுத்துவதில்லை. அவ்வளோ உரிமிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாய். திருகி விரையும் வாகன ஒலிப்பான்களில் குரல் இழந்து வாளை பின்புறம் பொத்தி அம்மனம் மறைக்கும் பெரும்பாட்டில் பகல் நகரின் உட்தெருக்களில் உணவக புறக்கடைகளில் பம்மி குறுகும் அதே நிறத்து கவிதை ஒன்றையும் பார்க்கிறேன். பைரவனே, இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது, இல்லையில் ஒன்று கனவாகக்கூடாதுன்னு அவ்வளோ வலியோடு அந்த அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது எனக்கு டக்குன்னு அவனுக்கு நெருக்கமான ஒரு ஆளை, அவன் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு ஆள் தான் எனக்கு அந்த இமேஜ் வந்தது. ஒரே மனுஷன் அப்படி நிமிர்ந்து திமிரோடு இருந்த ஒரு வாளோடு இருந்துட்டு அப்படியே வாழை இதுக்கிடையில் குறுகிட்டு இருக்கிறத பார்க்குற ஒரு கொடுமையை வந்து இந்த பிரமாதமான ஒரு நாய் படிமத்தில் சொல்லியிருக்கேன். அடுத்து இவனோட கவிதையோட லாங்குவேஜுடைய மூலமாக இருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன பழந்தமிழ் இலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களும். அதே மாதிரி வழிபாட்டு புத்தகங்களை எடுத்து வச்சு ஒரு கவிதைக்காக தயார் பண்ணிகிட்டு இருந்தேன்னு ஒரு இது அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றான். ஒரு ஒரு மூடுக்காக வழிபாட்டு புத்தகங்களை எடுத்து வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு. அதே மாதிரி இவனுடைய பெரும்பாலான கவிதைகளுடைய ஏரியா எங்கே இருக்குதுன்னா, ஒரு உழைப்பு, அந்த அயற்சி, அந்த உழைப்புக்கான வலி மிகுந்த ஒரு இதில் இருந்து மீள்றதுக்கான போதை, அது ஒரு ஓய்வு. இந்த மூணுக்கு நடுவில் தான் அந்த
நிறைய கவிதை உருவான மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு கவிதை எப்படி ஒரு போயட்ரியை இவன் உருவாக்குறான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதில் இருக்கிறேன். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் இது பண்ணக்கூடிய ஒரு சலூன் போகிறோம், முடி வெட்டுறோம். அங்கே முடி வெட்டும்போது கீழே நம்ம முடிகள் கீழே விழுந்து கிடக்குது. சலூன்காரன் அதை கூட்டி போடுறான். சின்ன வயசில் போகும்போது நிறைய கொத்து கொத்தாக இருக்கும், கருகருன்னு முடி இருக்கும், இது பண்ணி போடுறான். கொஞ்சம் வயசான பிறகு நரைச்ச முடி கலந்து போடுறான், கூட்டி அங்கே போடுறான். இது ஒரு சப்பத்தனமான ஒரு விஷயம். இது வந்து இதில் போய்ட்ரி இருக்கா? சொல்லப்போனால் கவிதையின்மைக்கு நான் இதையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இதில் ஏதாவது கவிதை இருக்கான்னா கவிதை ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். முடிவெட்டுறான், கூட்டி அங்கே போடுறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, காலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு படிமத்தை தேடுறான், அல்லது அதுலேருந்து உருவாகிருக்கு. அந்த நதி மூலம் இது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காலத்தை நம்ம வந்து சினிமாலெல்லாம் விஷுவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ட்ராயிங்னு ஒரு சுருளாட்டு காலத்தை நம்ம படிமைப்படுத்தலாம். பேக்கில் போனால் ரிவர்ஸு, ஃப்ளாஷ்பேக்கு, இப்படி வந்துன்னா முன்னாடி போகிறதுன்னு ஒரு சுருளாட்டு இருக்கும். இவனுக்கு முடியை வந்து அந்த ஒரு வரி தான் அவனுக்கு தோணியிருக்கு. அவன் பிரமாதமான ஒரு கவிதை நான் வாசிக்கும் போது அவனுக்கு தெரியும். ஒரு முடிங்கிறது காலத்தின் வரி வடிவம் அப்படின்னு எனக்கு ஒரு படிமம் கிடையாது. காலத்தோட வரி வடிவம் தான் முடியும். இவ்வளோ வளர்ந்துருக்கும், வரி வடிவத்தில் முடியும். இப்போ கவிதை வருது, சலூனுக்கு போகிறது, வலது கையை இடதாக்கி முன்புற கண்ணாடியில் முடி திருத்துபவன் கடைவாயில் காலம் அழைப்பதை கேட்டு என்னவோ பதில் சொல்லியபடி முன்பருவ பாடல் ஒன்றை இசைக்க விட்டான். ஒரு சீனை வந்து ஒரு 4 லாங்குவேஜில் எவ்வளோ அடர்த்தியாக சொல்கிறோம் பாருங்க. வலது கையை இடதாக்கு கண்ணாடி சலூனில், அடுத்து முன்புற கண்ணாடியில் அந்த முன்புற கண்ணாடி முடி திருத்துவன் கடைவாயில் காலம் அழைப்பதை கேட்டு முன்பருவ பாடல் வந்து ஒரு இளமை காலத்து பாடலை இசைக்க விடுவான். அதாவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு சலூன் கடையில் போனோன்னு ஒரு பழைய பாட்டை போட்டான்னு சொல்கிறத இவனுக்கு லாங்குவேஜில் எப்படி மாறுது வரும். இறக்கையில் சிந்திய மயிர்கொத்தியினை பார்க்கக்கூடாது, காலத்தின் வரி வடிவம் அது முகம் தாழ்த்த வரி வடிவம் அது முகம் தாழ்த்த விழிக்கிறது. காலத்தின் வரி வடிவம் முடிய சொல்லியாச்சு. எனது 6வது பின்னந்தலையில் ஒலிக்கும் கத்திரியை முதல் தலையில் முகம் கருக்க எடுக்கிறேன். நிறைய கண்ணாடி வச்சுருக்காங்க. 6வது அந்த பிம்பத்தில் எனக்கு தலை வைக்கிறது ஃப்ரண்டில் உள்ள இது முதல் கண்ணாடி காட்டுங்கிறான். நீள் வரிசையில் எனது தலைகளை முன்பின்னாக கண்ணாடியில் அடுக்கி கொண்டிருக்கும் பிரம்மையை தட்டி உணர்த்துகிறான். சவரக்கடைக்கு வெளியே குழந்தை வடியில் வெளியேறி சென்ற பின் கருவள்ளை டை அடிச்சிட்டான்னு வர வந்துடுது. டை அடித்து ஃப்ரெஷ்ஷாக குழந்தை மாதிரி வெளியே போயிடுறான். வெளியேறிய பின் கருவள்ளை நிறத்தில் தரையில் சேர்ந்த இந்த எண்ணெய் அள்ளி சேர்த்து வலது இடது மற்றும் கண்ணாடியும் கடைசி மூலையில் கொட்டுகிறான். ஒரு சப்பையான ஒரு மாட்டு முடிவெட்ட போனப்போ தூக்கி கூட்டுறாங்கிறத போய்ட்ரியில் எவ்வளவு பயங்கரமான படிவங்களாம் மாற்றுறான். இது எதுக்குன்னா இப்படி தான் இவன் லாங்குவேஜை பயன்படுத்துகிறாங்கிறத சொல்கிறது. சேம் டைம் இதில் ஏதாவது கவிதைன்னு ஏதாவது வழக்கமான கவிதை டெஃபினிஷன்ஸுக்குள்ளே ஏதாவது இதில் இருக்கான்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் போய்ட்ரி வந்து கம்பீரமான ஒரு போய்ட்ரியாக மாறுற இடம் இது. இதை நான் எப்படி எனக்கே வார்த்தை சொல்லணும்னா, சாதாரணங்களை அசாதாரண சொற்களால் அலங்கரிக்கக்கூடிய ஒரு வித்தை வந்து ராஜன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. அப்போது டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராஜனோட கவிதையில் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்னென்னா, மொழி ரொம்ப இறுக்கமாக இருக்கும், ஒரு நெகிழ்வற்ற தன்மையோடு இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, இந்த கவிதைகளில் உள்ள எழுத்தை அப்படியே எடுத்து இங்கே வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அப்படி கற்பூரம் மாதிரி ஆவி ஆகிருமோ அப்படின்னு தோணும். ஏன்னா நீங்கள் யார் படித்தாலும் அந்த ஃபீலிங்கை அது தரும். ஒன்றும் மண்டையில் அப்படி நிற்காது. அந்த டைமில் அது குப்புன்னு பத்திர மாதிரி இருக்குமே தவிர திரும்ப நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தவே முடியாது. கதைத்தன்மையற்ற ராஜனுடைய கவிதையில் திரும்ப ஒருத்தரால் பார்க்காம பேசிக்கவே முடியாது, சொல்லிடவே முடியாது. இதுவுமே ஒரு கவிதையின்மை தன்மை தான். அதாவது ஒரு அருவமான விஷயம். நீங்கள் எப்படி வந்து அப்படி அருவமான ஒன்றில் எழுத முடியும்? இருக்கிறதுலே சவாலான விஷயம் அதை எழுதுறது. அருவமான ஒன்றை லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வர கஷ்டம். நீங்கள் வண்ணத்தில் தீட்டிடலாம், ஒரு பாட்டில் இசையில் வந்து அருவமான ஒன்றை வந்து கொண்டு வந்துடலாம், லாங்குவேஜுக்குள்ளே இது பண்ணவே முடியாது. அப்படி ஒரு இதானது. அப்போ இந்த இதில் வந்து மொழி, உள்ளீடு, இந்த விஷயங்கள் பேசியாச்சு. இனி இதில் ராஜனுடைய கவிதைகளில் ஏதாவது அரசியல் இருக்கிறதா, தத்துவம் இருக்கிறதா, அவனுக்கு அது பிடிக்காது, இருந்தாலும் பேசி ஆகல இருக்குதா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் அவனுடைய அரசியல் இப்போ முசவண்ணன் பேசும்போது ஒரு ஆன்மீகம் அப்படின்னாரு. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு தரப்போடைய ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது அரசியல் தான். ஏதாவது ஒரு தரப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு பேர் அரசியல்.
ஆனால் தரப்பற்ற ஒன்றை நீங்கள் செய்ய முடியுமான்னா அது பயங்கர சிக்கலான ஒரு விஷயம், முடியாத ஒரு, அதான் அசாத்தியமான ஒரு விஷயம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு தரப்பு எடுத்தாங்க. இப்போ வைகுண்டர் வந்து ஐயா வைகுண்டர் வந்து மிக முக்கியமான எதிர்ப்பரசியலை செய்த ஒரு போராளி, சமூக போராளி. ஆனால் அவரை பற்றி பேசும்போது கூட இவனால் வந்து தரப்பற்றி பேச முடியும். எனக்கு இது மாதிரி நிறைய கவிதைகள் பார்க்க முடியும். ஒரு கடும் கோபத்தில் ஒரு விஷயத்த பேசணும், அங்கேயும் தரப்பற்று நிற்க முடியும். ஒரு மையவாத ஒரு நடுநிலைமையான, எனக்கு இப்போ என்னென்னா அந்த ரசமட்டம் வந்து இவன் அதை எழுதும்போது நடுவில் அந்த குமிழ் வந்து இருக்குமோ அப்படின்னு தோணிட்டு, அப்படியான ஒரு அரசியல் வந்து தத்துவார்த்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருத்தலியம் சார்ந்த ஒரு தத்துவத்தை தான் இவனோட கவிதைகளில் பொருத்த முடியும். ஏன்னா தான்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளிப்படும் போதே இருத்தலியம் வந்துடுது. இருத்தலியமும் நம்ம தமிழ் சூழலில் ரெண்டு விதமாக வந்து ஆப்ரேட் ஆச்சு. முதல் தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, சாரம்சமான ஒரு இதை எல்லாத்தையுமே நிராகரித்த, மதத்தை அல்லது கடவுளை நிராகரித்த தனி மனிதனை மட்டுமே முன்வைத்து ஒரு இருத்தலியம் இருந்தது. அதுதான் நிறைய இருண்மையான, இப்போ ஜே சில குறிப்புகளோ அல்லது நகுலனுடைய எழுத்துக்களோ இதெல்லாம் இந்த இருண்மை கூடகம் சார்ந்து இந்த இருத்தலியத்தை இருக்குது. இன்னொரு இருத்தலியம் மார்க்சிய இருத்தலியம், அது வந்து அந்நிய மாதலை சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த இருத்தலியத்துக்குள்ளாடியே அபத்தவாதம்னு ஒன்று, அப்சர்டிட்டின்னு ஒன்று இருந்தது, விரக்தி, அப்புறம் ஈவன் காமத்தை எழுதுறது கூட இருத்தலிய சார்ந்தது. இப்படி நிறைய இதில் இருக்குது. எனக்கு பார்த்த அளவில் இந்த அபத்தத்தை முன்வைக்கிற ஒரு தத்துவார்த்தை தான் ராஜனுடைய கவிதையில் இருக்கிறத நான் நம்புகிறேன். ஒரு சின்னதாக ஒரு 2 விமர்சனங்களையும் சொல்லிடுறேன். ராஜனோட கவிதைகள் அவனுடைய எல்லைகள் வந்து ரொம்ப சின்ன எல்லைகளாக இருக்கும். அவனுக்கு அது சௌரியமான எல்லைகள், அதிகமாக வெளியே போகவே செய்யாது. வீடு அதிகமாக திரும்ப திரும்ப வரக்கூடிய படிமங்கள், வீடு, மது விடுதி, வேலை செய்கிற இடம், தெரு, அப்புறம் வந்து வண்டி ஏறுறது, வீட்டை விட்டு வெளியே போகிறது, இந்த ஒரு இதுக்குள்ளே மட்டுமே இருக்கும். ரெண்டாவது ஒரு விமர்சனம் இல்லது, ஒரு சின்ன இதுதான், நவீன வாழ்வு வந்து அதிகம் பதிவே பண்ணப்படலை. அது இவனுடைய மொழி காரணமாக நவீன வாழ்வு பதிவு பண்ணப்படலையா, இல்லை நவீன வாழ்வு பதிவு பண்ணாதனால அந்த நவீன மொழி இவனுக்கு வரலையான்னு தெரியல. சமகாலத்தில் நிறைய கவிஞர்களை கோட் பண்ணலாம். அவங்க அசால்ட்டாக வந்து ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லிடுவாங்க, ஆனால் இவன் வந்து வேகத்தடைன்னு தான் சொல்லுவான். அல்லது வந்து எந்த வார்த்தை எடுத்தாலும் தேநீர் கடைங்கிறத வந்து தெளிவாக சொல்லுவான். சின்ன சின்ன இது கூட கூட ஒரு தடவை வந்து நான் ஒரு கவிதையில் எலி மாதிரி ஒரு மாடல் அப்படின்னு ஏன் மாடல் போட்டேன், அது வேறு ஏதாவது தமிழ் வார்த்தை போட வேண்டியதான் சொல்லுவான். அவ்வளவு ஒரு அந்த நவீன வாழ்வு வந்து பெருசாக இவனை வந்து பாதிக்கலையா, இல்லை இவன் ஒரு 70s ஏதாவது வாழ்ந்துட்டு இருக்கானாங்கிற அளவில் ஒரு எல்லை அவனுக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி சில அவனுக்கு உள்ளாடியே அவனே கட்டமைச்சுக்கிட்ட ஒரு உலகத்துக்குள்ளாடியே சில கிளீஷேஸ்னால் அவனுடைய வார்த்தையில் சொல்லணும்னா புளித்த ஊமைகள் அல்லது புளித்த சொற்களை அவனும் வச்சுருக்கான், பயன்படுத்துகிறான். குறிப்பாக நான் முதல்ல சொன்ன தெருநாய்கள், ஒரு நினைவேக்கத்தோட இது பண்ணும்போது அம்மா, நீண்ட கூந்தல், இது திரும்ப திரும்ப அவனுடைய தோப்பில் எல்லாத்துலேயுமே வந்துருக்கக்கூடியது. சுவர்கள் வரும், சொற்களை வச்சு நிறைய கவிதைகள், அப்புறம் சிலுவை, மது விடுதிகள், இது எல்லாமே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இதை பார்க்க முடியுது. முடிஞ்சிட்டேன். இந்த கவிதை இன்மை அப்படிங்கிறத வந்து அவன் திரும்ப திரும்ப வலியுறுத்துவதில் ஒன்று, நான் முதல்ல சொன்ன விற்க எதுவும் மற்ற பெட்டிக்கடை மாதிரி அவன்கிட்ட வந்து வலியுறுத்துறதுக்கோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை. கவிதைகளுக்குள்ளாடி, லாங்குவேஜுக்குள்ளாடி அவன் இது பண்ணுறான். ஒரு குழந்தை வந்து பொதிந்த உள்ளங்கை எப்படி காட்டும், அது உள்ளங்கை வெறுமையாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்னா, யானையை வளர்ப்பவன் யானையை வளர்க்காதவன் மாதிரி இருக்கிறது தான் யானை வளர்க்குறதுக்கான தகுதி. இது அப்படியே கவிதையை பொறுத்துனா, கவிதையை எழுதுகிறவன் கவிதை எழுதாதவனாக இருக்கிறது தான் கவிதை எழுதுறதுக்கான ஒரு தகுதி அப்படின்னு பொறுத்துக்கலாம். நிழலும் புணர்தல் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுருக்கான். இந்த எல்லாமே ஒரு கவிதையின்மையை நோக்கியே அவன் பயணப்படுற மாதிரியே இருந்துட்டு இருக்குது. எனக்கு மொத்தமாக இவனோட கவிதைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒரு கல் எடுத்து நம்ம வந்து ஒரு நாயை எறியலாம். ஒரு குட்டி கல்னால் ஒரு காதலியோ அல்லது யாரையாவது நண்பர்களையோ கவனம் ஈர்க்கிறதுக்காக அதை எறியலாம். அதே கல் எடுத்து ஒரு சாக்கடையில் எறியலாம்.
அதே கல்லை வந்து கோபத்தோடு ஒருத்தவங்க மண்டை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதே கல்லை வச்சு ஒரு குளத்தில் எறியலாம், அது சில சலனங்களை உருவாக்கும். இப்படி ஒரு கல்லை வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணலாம். இதே தான் ஒரு சொல்லு. ஒரு சொல்லை எடுத்து நம்ம வந்து ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்கலாம், சில சலனங்களை உருவாக்கலாம், நம்முடைய எதிர்ப்பையோ கோபத்தையோ காட்டுறதுக்காக யார் மண்டையாவது உடைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பயன் மதிப்போட ஒரு மரத்தில் கனிகளை பறிக்கிறதுக்காக கூட சொல்லையும் கல்லையும் இது பண்ணலாம். ஆனால் ராஜனை பொறுத்தவரையில் இதெல்லாம் மீறி கல்லையும் சொல்லையும் கொண்டு கல்லை கொண்டு ஒரு நட்சத்திரத்தை எரியவனாக இருக்கிறான். அது விழுதோ இல்லையோ, நட்சத்திரத்தை எரியறதுனாலே அவன் வந்து தனித்துவமாக இருக்கிறான். நன்றி. சிவசங்கர் எஸ்ஏ வந்து ஒரு சிறப்பான ஒரு உரை கொடுத்திருந்தார். ராஜநாத்தியப்பனுடைய கவிதைகள் முதல்ல இருந்து அந்த என்னுடைய சூட்சமங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக இருந்தார். அடுத்ததாக நம்ம பாலா கருப்பசாமி அவர்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் இந்த லயலன் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார். ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்னு சொன்னார். நானும் அது வேண்டி முதல்ல சிவா மாதிரி குறிப்பெடுத்துட்டு பேசலான்னு தான் நினச்சேன். ஆனால் எழுத ஆரம்பிச்சோன்னு அது ஒரு கட்டுரையாகவே வந்துச்சு. இது ஏதாவது ஒரு மிகுதலுக்கு கொடுக்குறது எனக்கு அதில் நான் கட்டுரையாகவே எழுதிட்டேன். இப்போது முன்னாடிலாம் நம்ம எதனாலும் கூகுளில் தேடுவோம். இதை எழுதிட்டு நான் அதை வார்த்தைகளை எண்ணி பார்த்தேன். அந்த எண்ணி மெட்டா ஏஐயில் போட்டு ஒரு தமிழில் இத்தனை வார்த்தைகளை பேசணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு செக் பண்ணதில் 8 நிமிஷம் சொல்லி காமிச்சு. அதனால் நான் 2 நிமிஷம் பேசி காசுகிறேன். முகநூலில் தான் ராஜநாத்தியப்பன் எனக்கு அறிமுகம். 2016-17 வாக்கில் நான் பதிவுகள் போடுவேன், அவர் பதிவுகள் போடுவார், நம்ம லைக் பண்ணுவோம், ஏதாவது கமெண்ட் போடுவோம். அப்படி இருக்கும்போது தான் கருவிகளின் ஞாயிறு அவருடைய 2வது தொகுப்பு வந்து வெளிவந்துச்சு. அது வெளிவர சமயம் ராஜன் எனக்கு கால் பண்ணி இந்த தொகுப்புக்கு முன்னுரை எழுத சொல்லி என்கிட்ட கேட்டார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் அது வரைக்கும் ஒரு இலக்கிய கட்டுரை கூட நான் எதுவுமே எழுதுனது கிடையாது. நான் எழுதுனது முதல்ல ராஜனுக்கு எழுதின முன்னுரை தான். அது ஒரு பெரிய பொறுப்பு. அது என்ன சொல்கிறது, அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு கவிதையை வந்து ஒருத்தனால் தொட முடியும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒருத்தர் அந்த இதை வந்து கொடுப்பார். அவர் வச்சிருந்த நம்பிக்கை வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வு. அது அப்படி தான் வந்து இந்த தொகுப்பு. இதில் உள்ள பிளர்ப்பை மட்டும் நான் வாசித்து தரேன். ராஜநாத்தியப்பன் கவிதைகள் தனித்துவமானவை. சமகாலத்தில் எழுதப்படும் கவிதைகள் வடிவ ரீதியாக ஒன்று போலவே இருக்கின்றன. எப்படியாவது ஒருவரின் தாக்கம் அடுத்தவருக்கு எளிதில் பதிந்து விடுகிறது. கவிஞர்களுக்கிடையே இந்த செயல்பாடு வேகமாக நடைபெறுகிறது. ஆனால் ராஜநாத்தியப்பனின் மொழி விசேஷமானது. கடைசியில் வருபவன் கவிதை தொகுப்பின் தொடர்ச்சியாகவே கருவிகளின் ஞாயிறு தொகுப்பும் உள்ளது. கடைசியில் வருபவன் என்பதனாலேயே அவர் தனித்து இருக்கிறார். பொருட்களின், மனிதர்களின், நினைவுகளின் நிழலை கையால் அள்ளிவிட முடிகிறது இவரால். வரிகளுக்கு பின்னால் அர்த்தம் வெகு ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது. படிமங்கள் பசுவின் கண்களைப் போன்ற நிறம் கொண்ட கிணற்று நீரில் நீந்தும் கருமீன்கள் போன்றது. உற்று பார்க்குந்தோறும் அதன் அசைவுகள் புலனாகும். ராஜனின் படிமங்கள் இன்னும் சற்று கரிய நிறத்தை மீன் ஏற்றுகின்றன. நாம் கவனமாக உற்று நோக்கினாலன்றி அவற்றை காண முடியாது. ராஜனோட கவிதைகளோட சாராம்சம் சொன்னால் இதை சொல்லலாம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரூப கவிஞர் அப்படின்னு பல இடங்களில் நானே குறிப்பிட்டேன். அரூபத்தை பாடுபவர். அவர் இன்மைன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி ராஜன் கூட பேசிட்டு வரும்போது கூட அவரோட கவிதைகளில் அவர் முயற்சிக்கிறது அந்த இன்மையை தான் அப்படின்னு சொன்னார். சிவசங்கர் சொன்னார். எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு புரியாமல் இருந்தது. சிவா சொல்லும்போது புரிஞ்சுது. அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம், நம்ம அதை பொருட்படுத்தவே இல்லாத, அதை கவிதை ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தை இன்மைன்னு சொல்கிறாங்க. சிவா அந்த இடத்துல சொன்னார்.
ராஜேந்திர சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அதை ஒரு கவிதையாக்கி அதை ஒரு கண் முன்னாடி விரித்து காட்டுறது தான் அந்த சவரம் கடையில் நடக்கிற நிகழ்வை பற்றி சொன்னார். ஸோ அது அது அவரோட தனித்துவம், யாருமே செய்கிறதுக்கு துணியாத, செய்ய முடியாத ஒரு ஏரியா. அதனால் அவருக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பக்கத்தில் வாசிக்கிறேன். காலமே வெளி என்ற தலைப்பில் அறிவியல் புனைகதைகள் தொகுப்பை தமிழில் பாலசுப்ரமணியம் மொழிபெயர்த்திருக்கிறார். அதில் பிரிட்டனைச் சேர்ந்த பிரையன் ஆல்டிஸின் சங்கமம் என்ற தலைப்பில் ஒரு கதை உள்ளது. மைரீன் என்ற வேற்றுக் கிரகத்தில் வசிக்கும் மக்களின் மொழியில் உள்ள சொற்கள் எப்படி நம் மொழியின் போதாமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அந்த மொழியில் உள்ள சொற்களும் அதற்கான அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சிறுகதையை பார்த்தீங்கன்னா கதை ஒன்று இருக்காது. ஸ்டார்டிங்கில் ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஒரு வேற்று கிரகவாசிகளை நம்ம கிரகத்தில் அடிக்கடி அங்கே போய் அங்கே குடியேற வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இடையில் வருது, அந்த மக்களோட நம்ம பழக வேண்டிய அவசியம் இருக்குது. அங்கே உள்ள கலாச்சாரம் என்ன, அங்கே மனிதர்கள் வசிக்க முடியுமா, அப்படி வரும்போது அவங்க பேச்சு மொழி நமக்கு புரியலை. ஏன்னா நம்ம சொற்களும் அது வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தங்களும் நமக்கான வரம்பு. அவங்களோட சொற்கள் எப்படி இருக்குதுன்னா நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத. இப்போ அவன் ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அர்த்தத்தை பார்த்தோன்னா நம்ம ஒரு பேராகிராஃப் எழுத வேண்டியது. இதில் எப்படி இருக்குன்னா, உதாரணமாக அப் வி டெல் மின் என்றால் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நம் எதிரே ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது அக்கணமே அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று ஏற்படும் உந்துதலை குறிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ கூட இது சாதாரண நடக்கலாம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஒரு பேச்சை எதிர்த்தாப்பில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே கிளம்பணும்னு ஒரு உந்துதல் இருக்குது மனசுக்குள்ளே. அதை அந்த ஒரு சொல்லில் வந்தது. இது எப்படி நம்ம மொழியில் கொண்டு வர முடியும்? இது ஆக்சுவலாக இந்த சொல்லுங்கிறது என்னது, எழுத்தாளரோட ஒரு கற்பனை தான். அப்படி ஒரு கற்பனையான சொல்லி இப்படிலாம் ஒரு அர்த்தங்கள் இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு அந்த சிறுகதை முழுக்கவே வெறுமனே அகராதியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில பக்கங்கள் மாதிரி தான் இருக்குது. கீனு என்றால் தன் குழந்தை இறந்துதான் பிறக்கப் போகிறது என்று அறிந்து கொள்ளும் தாயிடம் பெருகி நிறையும் சோகம். இப்படி அந்த கதை முழுக்கவே ஒரு அகராதியின் ஒரு சில பக்கங்களைப் போல கொடுக்கப்பட்டிருக்கும். ராஜநாத்தியப்பனின் பல கவிதைகளை வாசிக்கும் போது எனக்கு இந்த கதை அடிக்கடி நினைவுக்கு வரும். தனக்குள் எழும் மனப்பதிவை, அதாவது புறவயமான நிகழ்வு அவருக்குள் ஏற்படுத்தும் நிற கலவையை அவர் வரிகளில் ஒரு தேர்ந்த சித்திரக்காரனைப் போல பதிவு செய்திருப்பார். ஆனால் இந்த நிறங்கள் மிக மங்கலானவை. ராஜனின் மொழியில் சொல்வதானால் வெளிரியவை. உதாரணமாக தொலையாவட்டம் கவிதை தொகுப்பில் வரும் ஒரு கவிதையின் இந்த பத்தியை பாருங்கள். உரையாடலின் முடிவில் பீரிடும் நீரூற்று என நரைக்குள் பெருகுவதை எங்கிருந்தோ நான் பார்க்கிறேன். சொல்லில் நிகழும் ஒரு சிறு இலக்கண சலனம், பதிவினுடைய வலுவும் சின்ன கரகரப்பு, அழிக்கையில் விரலில் நழுவி எதிரும் மணமலர், அச்சமாய் பெருகும் துளி பொன், இவையெல்லாம் நானானதும் உடனது நீராவதும் அரைச்சுவரில் அலைமோத ததும்பும். இப்போது இதை பார்த்தீங்கன்னா அதுதான் ராஜன் சொல்கிறபடி அந்த இன்மையை நோக்கி இதுதான். இதில் ஒன்றுமே இல்லைன்னு கூட நீங்கள் கடந்து முடியும். கவனமாக வாசிக்கலைன்னா இத்தனை வரிகளையுமே நமக்கு அது புலப்படாமலே போயிடும். ஒரு உரையாடல் எப்பயுமே ஒரு உரையாடலுக்கு அப்புறம் ஒரு அமைதி இருக்குன்னா அது அந்த மௌனம் அமைதி கிடையாது. நமக்குள்ளே ஏதோ ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் சிவசங்கர் பேசியிருக்காரு, நம்ம இருக்கோம்னா அது பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அமைதி இருக்குன்னா அது அமைதி இல்லை. நமக்குள்ளே அது சார்ந்த ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும். அதோட தாக்கத்தை தான் இத்தனை வரிகளும் சொல்லுது. நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒரு கவிஞர் முதலில் அகவயமான கவிதைக்கான உணர்வு நிலையை அடைந்து ஒரு குறிப்பிட்ட கணத்தில் கவிதையாக அதற்கு உருக்கொடுக்கிறார். வாசிப்பவரோ அப்படி ஒரு மனநிலையில் இல்லாமல் முதலில் வரிகளை வாசித்து அந்த உணர்வு தரியை தொட முயற்சிக்கிறார். அதாவது ஒரு தலைகீழ் பயணம். இங்கே எழுதுபவரை விட வாசிப்பவருக்கே சவால் அதிகம். அதிலும் ராஜன் தரும் சவால் மகத்தானது. 2 பேர் இருக்கிறார்கள். ஒரு உரையாடல் முடிந்து மௌனம் கல்கிறது. மௌனம் என்பது அமைதி அல்ல. முடிந்து போன உரையாடல் அறைக்குள் ஒரு நீரூற்றால் பெருகுகிறது. பெருகுவதை எங்கிருந்தோ நான் பார்க்கிறேன் என்கிறார். அறைக்குள் இருப்பவர் யார், எங்கிருந்தோ பார்ப்பவர் யார்? உரையாடலில் ஒரு சொல்லில் சலனத்திலிருந்து பெருகுகிறது அந்த நீரூற்று. முற்றுப்பெற்றும் முடிவுறாமல் நீளச் செய்யும் சொல்லின் சலனம்.
முடிந்த உரையாடலில் சொல்ல நினைத்தும் சொல்ல முடியாமல் தவறவிட்ட ஒரு மன மலர். எங்கோ இருந்து பார்த்து கொண்டிருக்கும் நான் திடீரென்று இவையெல்லாமாக மாறியிருக்கிறேன். அந்த நீர் நான் தான், அல்லது நீர் என்பது எதிரே இருக்கும் நீரா? வெளியேற வழியின்றி அரைச்சுவருக்குள் அலைமோதுகிறது சொல்லில் நிகழும் ஒரு சிறு இலக்கண சலனம். இந்த அளவுக்கு நம்ம அதுக்கு மெனக்கெட்டு அதில் ஒரு கவனித்து அதை அர்த்தப்படுத்தி உள்வாங்கிக்கிட்டால் தான் ராஜன் கவிதைகளை அணுக முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி மேலோட்டமாய் வாசித்தால் முழுக்கவே தவறிவிடக்கூடியவை ராஜனின் கவிதை வரிகள். நுணுக்கி நுணுக்கி அணுகுந்தோறும் தயக்கத்துடன் அவை தன் கதவை திறக்கும். அது நம்மை உள்ளே விடக்கூடாது என்று சாத்தி வைத்த கதவல்ல, ஒருவித கூச்சம். ராஜநாத்தியப்பனின் கவிதை தொகுப்புகளை யாராவது முனைவர் பட்டத்துக்கு நிச்சயம் ஆய்வு செய்ய வேண்டும். இவரது தனித்துவமான மொழி ஆளுமை, தமிழுக்கு இவர் கொடையளித்த புதிய சொற்கள், ராஜநாத்தியப்பன் கவிதைகளில் வரும் நிறங்களும் அவை வெளிரி போகும் காரணங்களும், ராஜநாத்தியப்பன் கவிதைகளில் அரூபங்களும் ரூபங்களும், ராஜநாத்தியப்பன் கவிதைகளில் ஜடப்பொருட்கள் பெறும் ஈர்ப்பு, இப்படி இன்னும் பல தலைப்புகளில் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இவற்றில் கொட்டி கிடக்கின்றன. ஒரு கவிதையில் நெருடலுதிர்க்கும் நளிச்சிரிப்புடன் என்றொரு சொல்லாடல். நளி என்ற சொல் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நளிச்சிரிப்பு கேள்விப்பட்டதில்லை. நளி என்றால் அகலமானது, குளிர்ச்சியானது, கூட்டம், தேன், இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. இன்னொரு கவிதையில் வெளிச்சம் பிளிற்றி சிரிக்கின்றன என்றொரு வரி. வெளிச்சம் பிளிற்றி சிரிக்கின்றன என்றொரு வரி. பிளிற்றுதல் என்றால் சிந்துதல், கொப்பளித்தல், தூற்றுதல், தூவுதல் என்று அர்த்தப்படும். ஒரு கவிதையில் பளிச்சிடும் நிறமற்ற மங்கலான ரோமம் கொண்ட பெட்டைக்கோழிகள் சேவலின் வர்ண பீலிகளை கண்டு மயங்குவதாக குறிப்பிடுகையில் அந்த கோழிகளின் உடலை நிறச்சுவையற்ற தேகம் என்றொரு வார்த்தையை கையாளுகிறார். அது பொதுவாக பறவைகளில் பெண் பறவைகள் பார்த்திங்கன்னா நிறம் மங்கலாக தான் இருக்கும். ஆண் பறவைகள் தான் ஒரு உடல் அளவோட தோகைகளோட நல்லாயிருக்கும். அதை அந்த மங்கலான தம்பை அவர் சொல்வது நிறச்சுவையற்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இன்னொரு கவிதையில் ரத்தம் நுள்ளும் என்றொரு வார்த்தை. நுள்ளுதல் என்றால் கிள்ளுதல், ஒரு துணுக்கு என்று பொருள். அதாவது மூட்டைப்பூச்சிகளை பற்றி அந்த கவிதை வரும். உட்கார்ற இடத்துலலாம், படுக்கிற இடத்துலலாம் ரத்தம் நுள்ளும். அது மூட்டைப்பூச்சி அடியில் இருந்திருக்கும், அது நசுங்கி இருக்கும். அந்த துணுக்கை அந்த வார்த்தையை கையாளுறார். திருச்செந்தாளையின் நிழலிழந்த முற்றம் என்ற சிறுகதையில் பின்வருமாறு ஒரு வரி. அம்மா மரணித்து விட்டாள். மதிய மலைக்கு பிந்தைய ருசியும் நிறமும் இல்லாத அமைதி வீடெங்கும் விரிந்திருந்தது. இதுதான் அந்த கவிதை. ஒரு மரணம் ஏற்படுத்துகிற வெறுமையை அவர் எந்த வரியில் சொல்கிறாருன்னா, மதிய மலைக்கு பிந்தைய, மதிய நேரம் மழை பெஞ்சிருக்கு, அதற்கு பின்னாடி ஏற்படக்கூடிய ருசியும் நிறமும் இல்லாத அமைதி. ராஜனின் கவிதையில் ஒரு வரி இப்படி வருகிறது. பின்மதிய முதுவெயிலில் உலர்மௌன சூழலில். உலர்மௌனம் என்ற வரி தரும் ஓர் உணர்வு நிலையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த சூழலுக்கு அந்நியமாதலை சொல்லும்போது இன்னொரு கவிதையில் வரும் பத்தி நினைவுக்கு வருகிறது. நெடுநாளுக்கு பின்னரான ஊர் திரும்புதலில் மனமற்ற மனதின் வெளிரிய வியப்பினுடைய புதிது காண கூசுகிறது. நெடுநாள் கழித்து ஊருக்கு திரும்பி வருபவர் ஊரின் மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஒருவித அசூயை, பொருந்தாமை, அந்நிய மனநிலையை இந்த வரி பேசுகிறது. மனமற்ற மனதின் வெளிரிய வியப்பினுடைய என்ற வரியை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. வெளிரிய வியப்பு என்ற சொல்லில் அது வியப்பு கூட இல்லை. ஆனாலும் அங்கே ஒரு அட என்ற வியப்பு உள்ளது. அங்கலாய்ப்பும் தொக்கி நிற்கிறது. இதை மனமற்ற மனம் வெளிப்படுத்துகிறது என்பது தன்னை விலகி நின்று அவதானிக்கும் கவிஞரின் குணாம்சத்தை காட்டுகிறது. சொற்திரளிலிருந்து பின்னமுறும் கால மறதி என்றொரு சொல்லை கையாள்கிறார். இப்படி ஒரு சொல்லாட்சியை எப்படி இவர் உருவாக்குகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனைக்கும் ராஜன் கவிதைகளில் எங்கும் மெனக்கிட்டு அழகுபடுத்துவதில்லை. அப்படி அழகாக தோன்றினால் அது அவர் அந்த கவிதை மீது கொண்ட அதீத ஈடுபாடும் மரியாதையும் தான் காரணம். பொதுவாக படைப்பையும் தனித்தனியாக அணுக வேண்டும் என்ற நிலைப்பாடுடையவன் நான். அதுதான் அந்த படைப்புக்கு செய்யும் நியாயம். படைக்கும் தருணங்களை தாண்டி எழுதுபவர் ஒரு சாமானியரே. அந்த நபருக்கும் படைப்புக்குமான இடைவெளி மிக மிக அதிகம். ஒரு படைப்பாளியின் படைப்புகளை குறித்து பேசும்போது அவர் யதார்த்த உலகில் என்னவாக இருக்கிறார் என்று நாம் பேசவோ குறிப்பிடவோ வேண்டியதில்லை. இந்த நிலைப்பாட்டை மீறி சில ஆளுமைகளின் சொல்லும் செயலும் ஒன்றாக காணப்படும்.
ஆளுமையிலிருந்து தான் படைப்பு உருவாகிறது என்பார் தேவதேவன். ஒருவர் தான் என்னவாக இருக்கிறாரோ, எவ்வாறு உணர்கிறாரோ அதன் வெளிப்பாடாகத்தான் கவிதையும் இருக்க முடியும் என்பது அவரது வாதம். இத்தகைய தன்மையுடையவர்கள் விதிவிலக்கு அல்லது அரிதானவர்கள். பாரதி, பிரமிழ், தேவதேவன், ராஜநாத்தியப்பன் ஆகியோரை இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். பொதுவாக இங்கே எளிய வரிகளில் எழுதுபவர்கள் மிக விரைவில் பிரபலமடைந்து விடுவார்கள். அது புரிந்து கொள்ளத்தக்கதே. புரிந்து கொள்ள சிரமமான கவிதைகளுக்கு கவிதை வாசகர்கள் மெனக்கிட வேண்டும். அப்போதுதான் அதுவரை அனுபவித்தறியாத அந்த சுவையை அவர்களால் உணர முடியும். ஒரு கவிதையை வாசித்து உணர்ந்து கொள்பவர் அந்த படைப்பு மனோநிலையை தொட்டவர் என்னும் அளவில் அவரும் கவிஞரே. ராஜனின் மொழித்திருகல்கள் எதுவும் வேண்டுமென்றே செய்யப்பட்டதல்ல. ஆற்றங்கரையோரம் குளிப்பவர்கள் ஏராளம், ஆழத்துக்கு நீந்தி செல்வோர் வெகு சிலரே. அத்தகைய ஆழத்தை எட்ட ஒருவருக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. இறுதியாக எனக்கு ராஜநாத்தியப்பனின் பிடித்த கவிதைகளில் ஒன்றை வாசித்து இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். நோக்கங்களற்று உரையாடலற்று இருக்கிறான் கடைசியில் வருபவன். கவனமுறாமை வெளிச்சமுறாமையில் முகமற்று இருப்பது போதும் என்கிறான். பிசாசுகள் துரத்துவது போன்ற கனவுகள் வருவதில்லை அவனுக்கு. முந்தவிளையும் எல்லா வாகனங்களுக்கும் வழிவிட்டு வண்டி ஓட்டுகிறான். வெளிரிய கனவுகள், பந்தயங்களிலிருந்து ஒழுகும் நாட்கள். சில நேரங்களில் நிறைய கிடைக்கிறது, பல நேரங்களில் வெறுங்கையுடன் திரும்புகிறான் கடைசியில் வருகிறான். தமிழின் அசலான கவிஞர்களில் ஒருவனான ராஜநாத்தியப்பனை அடையாளம் கண்டு கொண்டதற்கு விருது குழுவினருக்கு பாராட்டுகள். நன்றி. வேற யார் பேசுறாங்க? ராஜநாத்தியப்பனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சரியான ஒரு நபருக்கு இழந்திருக்க ஒரு சரியான நபர். என்ன ஒரு 10,000 ரூபாய் கூட்டி கொடுத்துருக்கேன். 25,000 ரூபாய் அதாவது இல்லாமல் ராஜநாத்தியப்பனை எனக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னா நம்ம கிருஷ்ணன் 20 வருஷம் இருக்குமா. பல இடங்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து புரிஞ்சுக்கிறோம். வேற கிருஷ்ணன் அவருக்கு கவிதைகளை நான் சின்ன சின்ன பத்திரிகைகளை தான் வாசிச்சிருக்கேன். துறைவட்டம் நான் வாசிச்சிருக்கேன். இங்கே கவிதை இன்மை விட்டு பேசியிருக்கேன். அது எனக்கு நிறைய குழப்பங்கள் வருது. இன்மையானது என்பதை எனக்கு தெரிஞ்ச வகையில் கவிதையில் அதிகம் உபயோகப்படுத்துறது நீலபத்மநாதன் தனிமைக்குள்ளாவே கவிதை தொகுதி 4 கவிதை தொகுதியில் அது இன்மையானது என்பதை அவர்கள் கவிதை ஒரு பெரிய பண்பாடு. அந்த தொலையாவட்டம் என்கின்ற வார்த்தையை ஒரு இன்மையானது. அது எப்படி நம்ம தொலையாத வட்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. ஒரு பாம்பு நான் ஒரு நோக்கி தான் கண்டேன். தன்னைத்தானே விழுங்கி அழிந்து போகும். அந்த வாய் பகுதியை அது வாயால் கபு அது கப்பும்போது அது அப்படியே தன்னைத்தானே விழுங்கி அது இல்லாமல் போகும். இந்த ஒரு இமேஜ் அந்த தொலையாவட்டம் சொல்லக்கூடிய அந்த இதிலையும் பாரதான் நான் நினைக்கிறேன். அது தொலைகின்ற வட்டம் தான், ஆனால் தொலையாத வட்டமாக இருக்கும். அது ஒரு நல்ல அருமையான குறியீடு. இன்றைக்கு வரக்கூடிய கவிதைகளை நான் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது 2 விஷயம்தான் அதிகம். இப்போ நவீன சில கவிதை தொகுப்புகள்லாம் 20 வாசிச்சேன். ஒன்று என்னன்னு சொன்னால் தோசம், இன்னொன்று என்னன்னு பணியார். இப்போ தோசைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு வானம்பாடி மரபுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ தோசை எப்படி போட்டு திருப்பி வச்சது, நாம் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீ சோற்றில் கை வைக்க மாட்டார். நாங்கள் சூரியன்கள் அல்ல, சூரியகாந்தியோட சூரியன்கள் எங்களுக்கு சூரியகாந்தி. இப்படி எழுதக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இருக்குது தெரியுமா, தோசை. பணியாரம்னு சொல்லக்கூடியது இங்கே சொன்னது போல ராஜநாத்தியப்பன் எல்லா கவிதைகளையும் கவிதையின்மையாக எழுதுறது அது ரொம்ப முக்கியம். அவரும் ஒரு பணியாரம் எழுதியிருக்காரு. எனக்கு நல்ல ஞாபகம் சாமி பணியார். இப்போ பணியார கவிதைக்கு நான் இப்போ சமீபத்தில் வாசித்த ஒரு புத்தகம் பூஜ்ய விசாலம்
விலாசம். இந்த தொகுதியிலோட ஒரு சின்ன கவிதையை மட்டும் நான் பார்த்துட்டேன். இந்த கவிதை வந்து ரொம்ப சின்ன கவிதை தான், நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் ஒரு கொக்கின் நண்பர். ஏரியில் பிடித்த சில மீன் குஞ்சுகளின் உடலை பிளேடால் கீறுவான். குருணை மருந்து வைத்து கொக்குகளை வெள்ளை குத்தான்களைப் போல கை நிறை அள்ளி வருவான். பட்டி சாராயமும் தொட்டுக்கொள்ள கொக்கு கரையின்றன அந்நிகழ்வை கொண்டாடி தீர்ப்பான். அவன்தான் தற்போது குருணை மருந்து தின்று. குருணை மருந்து தெரிஞ்சுக்க மாத்திரைன்னு நான் நினைக்கிறேன். பேச்சு மூச்சடங்கி பெரியாஸ்பத்திரியில் கிடக்கிறான். போய் பார்த்தேன். வெள்ளை போர்வை போர்க்கப்பட்ட ஒடுங்கிய உடலை அறை விட்டு வெளியேறிய போது கடைசியாக தோன்ற கதவின் கண்ணாடி ஒளி பார்த்தேன். படுக்கையில் கிடந்தது ஒரு போக்கு. இது ஒரு பணியாரம். அவருக்கு பணியாரம் சாமி பணியாரம். அம்மா ஒரு பணியாரம் செய்ய அதை ஒரு கோழி எடுத்துக்கொண்டு போகுது. அப்போ வீழை சுற்றி என்றும் சாமி கிடக்கிறது போல இருக்குது. இது ரெண்டு ஸ்ட்ரக்சராக ஒரு அமைப்பும் ஒன்று தான். இன்னொரு ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ராஜநாட்டிய கவிதைகளில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அது அவர் வந்து தனக்கு கவிஞனாக இருப்பதே ஒரு இன்மையாக பார்க்க, ஒரு அடிப்படையாக இல்லாத தன்மையாக பார்க்க, ஒரு கூட்ட நெரிசலில் ஒருத்தன் கையை எடுத்தபடி தள்ளி இது பண்ணக்கூடியவராக. அதுபோல் அவர் சொல்லுவார், கவனம் முறாமை வெளிச்ச முறாமையில் முகமற்றிருப்பதில் போதும் என்கிற அந்த இது முந்த விளையும் எல்லா வாகனங்களுக்கும் வழிவிட்டு வண்டி ஓட்டுகிறார். அடுத்து வந்து பல நேரங்களில் வெறுங்கையுடன் வீட்டுக்கு திரும்புவார். அவர் சொல்லியாரு, எனது இருப்போ மண்டி இடுகிறவனோட இது போன்று மறைவாக இருக்கிறார். மண்புழு வைப்போம், மண்புழு வைப்போம். இப்போ ஒரு மண்புழு மறைவாக இருக்குது, வெளிச்சத்துக்கு தெரியாது. அதே போல அவருடைய கவிதையும் மறைவாக இருக்கக்கூடியதை ஒரு இல்லை, அதாவது இதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு லைனை தான், அவருக்கு கவிதையை தான் நாங்கள் கவிதை இன்மைன்னு எழுதிட்டு ஒரு லைன் வருது ஒரு கவிதையை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ படித்தேன். ஓர்மைகளில் இருந்தாங்க, நான் இதை எழுத எனக்கு அது சரியா இது பண்ண தெரியல. அது சரியாக தான் நான் நினைக்கிறேன். அந்த மண்புழுவை போல மறைவாக இருப்பது வெளியே. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்கு பிரதமர் கவிஞர் எவன் முதலமைச்சர் நாட்களில் இருக்காரோ அவையெல்லாம் கவிஞர். கவிஞராவதற்கு ஒரே தகுதி ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் ஆகுது. வாஜ்பாயும் கவிஞர், நம்ம மோடியும் கவிஞர். ஆனால் இந்த முக ஸ்டாலின் பிடித்தமான ஒரு கவிஞர் ஒரு போனால் அவங்க அந்த கவிஞர் சொல்லுது. ஒரு நாளைக்கு எந்த அபத்தம் வரலாம். அவன் மிகச்சிறந்த இலக்கியவாதியாக சாகித்ய அகாடமி செலக்ட் பண்ணி கொடுத்தது பர்வீன் சுல்தான். அந்த விஷயம் முட்டாள்தனம் இருக்கு. ஆனால் தன்னை ஒரு கவிஞராக சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்தனம் இது வரைக்கும் முக ஸ்டாலின் உள்ளது போல எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் கவிதையோட கதை எழுதியிருக்கேன். பெரிய படைப்பாளர் தன்னை படைப்பாளியின் ஒரு இடத்துலையும் சொல்லலாம். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கவிதை என்பது இன்மையில் குறைப்பதால் அவர்கள் கவிதை இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஒரு சொல் இன்னொரு சொல்லில் புதைகிறது. இது போல் அவர் சொல்லுவார். இப்போ வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கதை சொல்லக்கூடிய ஒரு மரபுன்னு சொல்லக்கூடிய சொல்லுவார். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப சலிப்பார். நீங்கள் தயவு செய்து கதையை எழுதுங்க. கவிதைக்குள்ளால கவிதை எழுதுகிறாங்க. என்னன்னு சொன்னால், இடம்பெயர்ந்தவனின் பழைய வீடுன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார். ஒருத்தன் வீடை வச்சுட்டு போயிட்டான். அப்போ பிச்சைக்காரன் இந்த வீட்டில் ஆள் இருக்கிறான்னு நினச்சி தர்மம் கேட்கலாம். வேற யாரெல்லாமும் வந்து பார்க்குறாங்க போகிறாங்க, ஆனால் வீட்டில் ஆள் இல்லை. கடைசியில் அவர் சொல்லுவார், சோற்றுக்கற்றாழை மட்டும் கண்ணேற கழித்து கொண்டிருக்கிறது. சோற்றுக்கற்றாழை மட்டும் கண்ணேறக்காக கணித்து கொண்டு அந்த வீட்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல அது ஒரு சிறுகிற போல வருது. இந்த மாதிரிப்பட்ட வடிவங்களும் அவர் எழுதியிருக்காரு. அதுபோல் அரசியல் கவிதையை எழுதியிருக்காரு. காமதேனுவின் சாணம் குப்பத்து சிறுவர்களால் அள்ளப்பட்டு பாடப்புத்தகம் தயாரிப்பவர்களிடம் விற்கப்படுகிறோம். அது ஒரு அருமையான சமகால ஒரு அரசு. இந்த இடத்துல அவர் ரசூல் கூட சேர்ந்தார். ரசூல் கூட அவரை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம். அவர் எழுதியிருக்கக்கூடிய சில அரசியல் கவிதைகளாக நான் நினைக்கிறேன். அவருக்கு சிறப்பாக நான் பார்க்கக்கூடிய ஒரு வடிவம் என்னன்னு சொன்னால், கண்ணாடி பற்றி அவர்களுடைய கவிதை. கண்ணாடி பற்றி நிறைய கவிதை. அந்த கண்ணாடியை சொல்லக்கூடியது ராஜநாட்டியப்பன் கவிதைகள்லாம் ஒரு பயங்கர படிமமாக அது லேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அந்த கண்ணாடி என்று
இவருக்கு நம்ம எம்ஜிஆர் ஒரு படத்தில் வரும் தெரியுமா, கண்ணாடி பார்க்கையிலே கதிகள் போவா. கண்ணாடி வைக்கிறதுல என்னன்னு தெரியுமா, எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை தான் வச்சுருக்கேன். கண்ணாடினா என்ன, கண்ணாடி வச்சு பார்க்க, கண்ணாடியும் அவன் நுட்பமாக பார்க்க. அப்போ கண்ணதாசன் இவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்க அந்த ஒரு விஷயம், ஒரு உள்ளூரில் இந்த கண்ணாடி என்னடா அவங்க மேலே கண்ணாடி வச்சியே அப்படின்னா ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி இந்த பிம்பத்தில் காதல் பண்ணுது. அது இவருக்கு இதில் மட்டும் இவருக்கு தமிழவருக்கு சரித்திரத்தில் படிந்த நிலவுகள் நாவல். அந்த நாவலில் பச்சைராஜன் ஒருத்தம் வராங்க, எம்ஜிஆர் பாக்கியத்தாயின் ஒரு கேரக்டர் வருது. அது ஒரு திராவிட இதை எதிர்த்து அவர் எழுதின நாவல். திகிமுல்லாக்கள் எழுந்திருக்கிறதுக்காக தமிழ் தேசியத்துக்கு கடைசியில் ரொம்ப அந்த நாவல் நீங்கள் எடுத்து பாடுங்க. அந்த பச்சைராஜன் வந்து ஒரு எம்ஜிஆர், பாக்கியத்தாய் என்பது ஜெயலலிதா. ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கண்ணாடியிலே உறவு கொள்வாங்க. ஒரு நாளாக சிறுமாயாக திரை என்கின்ற ஒரு மொழியில் அந்த இதை அமைத்திருக்கிறார். ஆனால் இவர் அமைக்கக்கூடிய அந்த கண்ணாடி என்பதும் அதுவும் இந்த ஒரு நாவல் மொழியில் கூட ஒரு பொருந்தக்கூடிய ஒரு வடிவமாக இருக்குது. அதுபோல் அந்த பூஜாரி தேவநாதனுக்கு எழுதிய கவிதைன்னு சொல்லிட்டு ஒன்று பிராக்கெட்டில் போட்டிருக்கீங்க, அப்படிலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அது தேவநாதனுக்கு ஆகலாம், யாருக்கும் ஆகக்கூடிய ஒரு கவிதை இருக்குது. இவருடைய கவிதைகளில் எனக்கு பிடித்த கடல் சாக்கடா, உன்னதமான கருத்து. ஐயா வைகுண்டம் இருக்க ஒரு இதோட அது ஏறி ஒரு சகோதரியா அற்புதமான கவிதை. இந்த கவிதையை படிக்கும்போது நான் அவரை என்ன உணர்ந்தா, நான் எழுதிட்டு பேசினா ரொம்ப நேரம் அவர் கற்று எழுதியிருந்தேன். அதாவது அவர் வந்து ஒரு ஆத்மார்த்தமான கவிதை, ஒரு ஆத்மாவுக்காக சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் தமிழ் பொன்னம்பலம்னு சொல்லிட்டு இலங்கையில் ஒரு கவிஞர் இருக்கார், பொன்னம்பலம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? அவர் வந்து யதார்த்தமும் ஆத்மார்த்தமும் சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, அருமையான புஸ்தகம், இங்கே எல்லாரும் படிக்கலாம். யதார்த்த கவிதைகள் எப்படிப்பட்டது, அதை தாண்டி ஆத்மார்த்த கவிதைகள் எப்படிப்பட்டதுன்னு 60களே எழுதினார். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எழுதினார் அந்த கவிதை எழுதியிருக்காரு. யதார்த்தமும் ஆத்மார்த்தமும் படிச்சுங்களா நீங்கள்? அது ஆத்மார்த்தம்னு சொல்லக்கூடிய அவர் வகுக்கக்கூடிய ஏகதேசம் இலக்கணங்கள் அதெல்லாம் ராஜநாட்டியப்பனுக்கு பொருந்தது. கடைசியாக ராஜநாட்டியப்பன் வந்து ஒரு முதல் உழைப்பாளி. அவர் தனது தொழில் சார்ந்த ஒரு மொழி என்பதை கவிதை நகர்த்தி இன்னொன்றாக ஒரு ஆத்மார்த்த தளத்தில் இயங்குகிறார். இதை இவர் வளப்படுத்த வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகோபாலும் அப்படிதான் இருக்கக்கூடிய ஒரு பைசன் கூட ஒரு வகையில் அப்படித்தான். அந்த கிருஷ்ணகோபாலுடைய தோல்வி எங்கே வந்துன்னு சொன்னான், அவன் எப்போ ஒரு கோட்பாடு அல்லது ஒரு லட்சியம்னு சொல்லக்கூடியதை பிடிச்சிட்டு இது பண்ணனாலும் அங்கேயே அவனுக்கு ஒரு இது வருது, ஒரு தகவல் வந்து அது திருப்பதி அந்த லட்சியங்களுக்காக எழுதுனாங்க. சிலவை சட்ட அந்த இதெல்லாம் படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அவர் அப்படிதான். அது ஏன் அவருக்கு நான் சொல்லுவேன்னு சொன்னால், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2009 பிரபாகரன் கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு மீட்டிங்கில் கதறி அழுதார். இங்கே கேட்டீங்க தமிழ், அது ஏன் தமிழில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அவருக்குள்ள அதில் ஒரு தமிழ் தேசியம் இருக்குது. அதை நான் பார்த்தேன், ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். அப்போ எனக்கு அழகும் போல இருந்தது. ஆனால் எனக்கு நான் இது அழுது எனக்கு அழுத வரா, அழுது போல கண்ணாடி நடித்து போட்டோம் வர அது என்ன இது குத்து தந்தாராவது அழுதுங்களை பார்த்தேன். தனிமையில் அழுது பார்ப்பேன். நடிக்கும் போதும் அழகாடைய காட்சியில் எனக்கு அழகாது. இந்தியாவுக்கு அழகாகுமா, அது கேட்குறமா இந்தியாவில் அதுபோல் ஒரு அழகை இல்லாத ஒரு ஈரப்பறவை இருக்கலாம். ஆனால் அவர் அழுதார், ரொம்ப இது பண்ணி எழுதார். அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு இளைஞர் தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட இளைஞர்களை பிரபாகரன் ஏன் பாதிச்சுட்டாங்கன்னா, பிரபாகரன் ஒருத்தன் தான் உலக அரசியல்வாதிகளை காப்பு விட்டார். அவங்க ஊழல் நீதான்னு சொல்லியோ யாரையாவது ஏமாத்தினாங்க தெரியாது. நல்லக்காக நின்று போரிட்டு செத்தான். அது எப்படி எப்படி உள்ள வடிவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உலக அளவில் வருதுன்னு சொல்லக்கூடியது நமக்கு அது வேறு. இன்னைக்கு இருக்கிற அதுக்கு ஏன் நம்ம ஒரு எதிர்மனை கிடைக்கணும்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய ஆட்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் வருங்காலங்களில் இந்த
ஆத்மார்த்தமும் யதார்த்தம் அந்த புஸ்தகம் படிச்சு பாருங்க. இந்த மாதிரிப்பட்ட கவிதைகளை இது பண்ணணும். நான் பேசுனது சும்மா ஒரு மேலோட்டம் தான். அது எல்லா தொகுதியும் நான் படிக்கல. அவற்றை நிறைய உரையாடணும். தனிப்பட்ட முறையில் நிறைய பேசலான்றீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு நாள் நம்ம பேசுவோம். திரும்பவும் அவருக்கு எனது வாழ்த்துக்களை கொடுக்கிறது. ஒரு அந்த சீராந்தி மரம் இருக்குல்ல, அந்த ஒரு மரம், அது அந்த கீழே நான் ஏற்கனவே 2-3 கவிதைகளை படிச்சிருக்கேன். அது என்பது ஒரு கற்பனை பண்ணுவார், ஒரு குறியீடாக ஒரு மரம் முடிக்கப்பட்டு வந்திருக்கு, அது முளைச்சது, திரும்ப அதை அறுக்க போகிறோம். அது ஒரு கற்பனை, ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதும் கொல்லப்படுவதும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு குறியீடு. இல்லை, அடுத்து யார் பேசலாம்? பிடி சார். அடுத்து யார்? இல்லை, அடுத்து யார் பேசலாம்? அனைவருக்கும் வணக்கம். துறையாவட்டம் காலேஜோடு வெளியீடாக வந்த ராஜா கேசனுடைய கவிதை தொகுப்பை வாசித்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு படைப்பது. இது ஒரு கவிஞர் பலர் கவிதை எழுத தூண்டுவதற்கான சாத்தியம் உள்ள சில கவிதைகள் இருக்கிறதாக நான் உணர்ந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கவிதை தொகுப்பை வாசித்தேன். ஒரு முறை வாசித்தேன். பல முறை வாசிக்க வேண்டிய ஒரு சிறந்த படைப்பு. 2016க்கு பிறகு அவர் எழுதிய கவிதைகளை உள்ளடங்கிய ஒரு நூல். பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல அவர் முந்தைய கவிதை தொகுப்பை விட இந்த கவிதை தொகுப்பில் நேர்த்தியான தெளிவான கவிதைகள் இருப்பதாக நான் உணர்கிறேன். சார் இந்த கவிதை தொலையாவட்டம் என்ற காலச்சுவடு வெளியீடாக வந்த அந்த கவிதை தொகுப்பை வாசித்தால் மேலும் சிறப்பாக அவரது படைப்புகளை பற்றி உணர்வார் என்று நான் நம்புகிறேன். மேலும் இதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி 3 கவிதைகள், அதன் பிறகு ஒரு வரலாற்று அந்த கவிதை ரொம்ப ஈர்த்தது. வரலாற்று ஆசிரியர் ஒருவர் வகுப்படுத்தும் போது வபால் வரும். அதில் மாணவர்கள் அந்த வரலாற்று ஆசிரியர் கோரஸை பற்றி பாடம் நடத்திவிட்டு வெளியே சென்று விடுவார். அந்த வரலாற்று மாணவர்கள் அந்த வபாலை குறித்து ஆராய்ச்சியில் இறங்குவார்கள். இது வகுப்பறை கவிதையாக நான் அதை உணர்கிறேன். இவர் கவிதை தொகுப்பை படிக்கும்போது எனக்கு
நகுலனின் பாதிப்பு, அதாவது நகுலனின் பாதிப்பு இதை சொல்லக்கூடாது. இவர் நிறைய சங்க இலக்கியங்கள் பக்தி நூல்கள்லாம் படித்திருப்பதாக சிவசங்கர் அவர்கள் சொன்னார்கள். நகுலனுடைய அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ், அவருடைய படைப்புகளை படித்த அதனுடைய அதை ஒப்பிட இவருடைய கவிதையும் நகுலனுடைய நாய்களை அவர் ஒரு கவிதையாக, செவ்வலை நாய், செவ்வலை கவிதை, அந்த நாயை அவர் கவிதையாக பார்ப்பது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்றுதான் இருந்தது. ஏதோ அந்த நடுநீசி நாய்கள், சுந்தரராமசாமி நடுநீசி நாய்கள், நாய்கள் பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள் நகுலன், அதெல்லாம் நினைக்கக்கூடியது. பின்பு இந்த பாலியல், அதாவது காமம் சார்ந்த கவிதைகள் எழுதும்போது அவர் அந்த மரபு சார்ந்த மொழியின் இடையில் தமிழ் மொழி, அதாவது நவீன மொழியில் தமிழ் எழுதாமல் ஒரு மரபு தமிழில், அல்லது சிவசங்கர் அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டதை போல 19ஆம் நூற்றாண்டு அல்லது 18ஆம் நூற்றாண்டு அந்த தமிழ் மொழியில் அது ஒரு ரொம்ப ஆபாசம் இல்லாமல் அதில் ஒரு மொழி கவித்துவம் இப்போதைய மொழியில் இருந்திருந்தால், தற்போதைய மொழியில் இருந்தால் ஆபாசமாக தெரிந்திருக்கும். ஆனால் அது ஏதோ அந்த சிலை சம்பந்தமான ஒரு கவிதையில் அவர் அதை எழுதும்போது, அதை படிக்கும்போது எனக்கு ஆபாசம் தெரியவில்லை, அதில் ஒரு மொழித்துவம் தெரிந்தது. அதே மாதிரி ஒரு கவிதையை இன்னொரு கவிதையில் அவர் பலமுறை அந்த கவிதையை திரும்ப திரும்ப இப்படி இந்த வரியை இப்படி எழுதலாமா, அப்படி எழுதலாமா, அப்படி அந்த வரியை அவர் கற்பனை ஓட்டத்தில் அந்த வரிகளை மாற்றி மாற்றி எழுதி பார்க்கிறார். அவர் கவிஞன் இப்படிதான் சிந்திப்பான், உட்கார்ந்து சிந்தித்து இப்படியெல்லாம் வரிகளை மாற்றி அவனே அதை ஸ்லாகித்து ரசிப்பான். கவிதை மொழியில் வார்த்தை விளையாட்டு கொண்டு விளையாடுவதை அந்த கவிதை பிரமாதமாக, அது என்னை பொறுத்தவரை ரொம்ப ஒரு மனதை ஒரு தட்டி எழுப்புவதாக இருந்தது. வேற ஒரு சில கவிதைகள் படிக்கும்போது எனக்கு சினிமா பாடல்கள் ஞாபகம் வந்தது. அவர் ஒரு குறி சம்பந்தமான ஒரு கவிதை, ஒருத்தன் ஒரு சிறு குறி உள்ள ஒருவன் வருத்தப்படுவதாக, இந்த கவிதை வரிகள் எல்லாம் சொல்ல முடியவில்லை, அது ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும், அது அந்த வருத்தப்படுவான். அப்போ ஒரு சினிமா பாடல், சில பாடல்கள் இருக்கிறது, தன் பேர் ஆண்மைத்துவம் நிரம்பிய ஒருவன் அப்படி என்று அவனே கதாநாயகனை தன்னை மேம்படுத்தி கூறுவது போல சில பாடல்கள் இருக்கும். அதை மட்டம் தட்டுவது போல் ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய அந்த அவனுக்கான ஒரு அவன் தன்னை பற்றி சிறுமையாக உணரவில்லை, அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பலவீனமோ அல்லது ஏதோ உண்டு, அதை அவன் எப்படி கடந்து செல்கிறான் என்ற அந்த கவிதையில் ஒரு நையாண்டியாக ஒரு அபத்த சுவையோடு அந்த கவிதையை அவர் அந்த வரிகளில், அந்த கவிதை வரிகளில் சொல்கிறார். அதே காமத்தையும் ஒரு அபத்த நோக்கில் அணுகலாம். அதிலும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு விதமான நிலைகளில் அது அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு உணர்வை தந்தது. அது மாதிரி புகைப்பிடிப்பவன், அவன் சிகரெட் ஒன்று அல்லது வீடியோ ஏதோ ஒன்று புகைக்கிறான், கீழே பார்த்து புகைக்கிறான், அவன் வானத்தை பார்த்து புகைக்கிறான், இடக்கண்ணால் பார்க்கிறான், வழக்கண்ணால் பார்க்கிறான். அப்போது எனக்கு ரஜினிகாந்தும் சேக்குவரா வேற இந்த சிகரெட் புகைப்பதில் பல ஸ்டைல்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இவர்களெல்லாம் வந்து போனார்கள், என்னுடைய கற்பனையில் வந்து போனார்கள். அது சிகரெட் புகைக்கும் போது அதே ஸ்டைல், அந்த ஸ்டைல் தன்னுடைய ஆண்மை அல்லது தன்னை பற்றி பெருமையாக அவன் உணர்கிறானா, அதை அந்த நவீன அந்த புகைப்பிடிப்பவர்களை அந்த கவிதையை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சாத்தியம் உள்ளது. அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு சிறந்த படைப்பு தொலையாவட்டம். மிக்க நன்றி. நான் குறிப்பிட மறந்த ஒரு விஷயம், இவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, ஒரு அழகான மழையை உனக்கு தபாலில் அனுப்புவது. அது ஒரு சினிமா பாட்டு போல இருக்கு. அதுக்கு கீழே நான் 2 லைன் எழுத, அதை துளியாக வாங்கி முத்தங்களாக எனக்கு அனுப்பி தருவாயா. சினிமா பாட்டுக்கு ஒரு அமைப்பு. ராஜனுக்கு இந்த விருது கிடைச்சது நிகழ்ச்சியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ரொம்ப
ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுட்டு அவன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்லாம் கூப்பிடவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முதல்ல வந்து இலைகள் மேற்கோட்டத்தில் வந்து ஒரு கவிதை வாசிக்கிறார். பவர்ஃபுல்லான ஒரு கவிதையா அந்த கோழி அந்த இதற்கு அடிக்கிறது. அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் கட்டுரையாளர்கள் இருக்கிறதுனால நமக்கு சாயந்தரம் தான் அங்கே நமக்கு நம்மளுடைய மேளங்கள்லாம் அங்கே தான் இருக்குது, கச்சேரி அங்கே தான் இருக்குது. அப்படி நினச்சிட்டு இந்த இடத்த விட்டேன். இல்லைன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருச்சேன். ஏன்னா நிறைய ரொம்ப நேரம் எடுத்துடக்கூடாதுல அப்படிங்கிற வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மேடை அந்த டைமில் நான் வந்து சொன்னேன். இப்போ நான் லட்சுமி அண்ணன் தயாளன் எந்த செட்டுக்கு பிறகு வந்து எழுத வந்ததில் ராஜநாத் இப்போ நிறைய இந்த செட்டில் நிறைய பேர் எழுத வந்துருக்கிறாங்க. வந்து அதில் தனித்துவமாக தெரிஞ்ச ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சதில் வந்து தனித்துவமாக தெரிஞ்ச ஒரே கவிஞர் வந்து ராஜநாத். அவரு அதெல்லாம் சரி ஒரு செட்டு வந்திருக்கு. நான் ஒரு குரூப் இதாக தான் சொன்னேன். நான் அரசியல் பேச வரல. அந்த டீமில் வந்து தனித்துவமான மொழி. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க. வந்து அவருடைய கவிதையில் வந்து எனக்கு நான் உள்வாங்கிக்கிட்டதில் வந்து இருப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அரசியல் கவிதையே இருப்பு இல்லை. ஆனால் சினிமா பாடல்களுக்கு நம்ம எளிமையாக அப்படி கடந்து போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு உள்ளது. ஒரு பிளைன் போயிட்டுருக்கான ஒரு வடிவத்துக்குள்ளே ஏன் அவர் வரதுக்கு ஏறி வர்றாரு? நான் வந்து அதை அப்படி தான் பார்க்குறேன். பிளைன் போயிட்டு வடிவத்துக்குள்ளுக்கு அவர் வந்து வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் நான் வந்து பார்க்குறேன். வந்து மற்றபடியான என்ன சினிமா பாடல்ங்கிறதே பாரத் தந்தால இந்த பாடம் மீட்டருக்கு தகுந்தால நம்ம வச்சு இது பண்ணுறது இன்னும் எளிமையாக எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம கொடுக்குறது தான் பாடல் வடிவம். நான் புரிஞ்சதெல்லாம் அப்படி தான். ஆனால் அவருடைய இதில் வந்து அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த பாடல் வடிவமாக வந்தாலுமே கவித்துவம் உள்ள கிடக்குது. நீங்கள் ஒரு வரியை தூக்கி வச்சுட்டு அதுலேருந்தே நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். சினிமா பாடல்களுக்கு எதிர்க்க அதுக்கு அது வேற ஒரு கருத்தை சொல்லுது. இது எதிர்ப்பு சொல்கிற மாதிரி தோணும். சினிமா பாடல் ஞாபகம் வந்து அதனால வந்து அந்த டைப் கிடையாது. வந்து எல்லாத்துலேயுமே ஒரு இருப்பு சார்ந்த ஒரு விஷயம். அவருடைய இருப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து மிக ஆழமாக முன் வச்சுட்டு போகிறாரு. ஃபுல்லாக நான் அவரை வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்ததுனால பேச முடியாத ஒரு இதாக இருக்குது. ராஜ்தீப் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் கதையை பற்றி பேசல. நண்பர் அவருடைய அந்த சின்ன வயசுலேருந்து உள்ள அந்த பற்றி இருக்கிறது. எனக்கு இவரை 12ஆம் படிக்கும்போது அவருடைய மேடையில் எனக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. மண்ணில் இந்த காவல் அப்படிங்கிற ஒரு பழைய பாடலை பாடும்போது அது பெரிய சிறப்பு. அப்போ நான் எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் என்னுடைய கவிதை ஒன்று விளைய பாடத்தில் வாசிக்கும் போது நான் ஒரு கடிதம் இந்த கவிதைகள் பாராட்டி அப்புறம் இது யாரையும் பார்த்து அவரை பார்க்கும்போது அவர் வளர்ந்தவரோட அவர் பெட்டிகளாக வச்சுருக்காரு. பெட்டிகளில் என்ன பிரச்சனைனா அவருக்கு எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு பக்கத்தில் லைப்ரரி உண்டு. லைப்ரரி நிறைய புத்தகங்கள் வாசிச்சே இருக்காரு. அவ்வளோமே சங்க இலக்கியங்கள் சார்ந்து நம்ம உடம்பு தமிழ் வாசிச்சு இருக்காரு. பார்த்தீங்கன்னா வாசிக்கும்போது வாடிக்கையாளர் வரும்போது அவருக்கு பெரிய தொந்தரவு இல்லை. வாடிக்கையாளர் வராமல் இருந்தால் எல்லாருக்குமே நினைக்கிற ஒரு கடைக்காரன் இருக்க மாட்டோம். அப்புறமா
தொடர்ந்து அவங்க நிறைய பேசுறதை நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஐயோ இந்த பிள்ளையார் கோயில் அந்த அப்புறமா தொடர்ந்து நான் அவருடைய நான் அப்புறம் அதிகமாக தீவிரமாக தியானராமனுடைய வாசிப்பேன். அவருடைய இன்னொன்று விரும்பி படிப்பேன். சில விஷயங்கள் எனக்கு புரியாது. நண்பர்கிட்ட சொல்லும்போது அவர் வாசிட்டு ரொம்ப சாதிச்சு பேசுவார். அவருடைய கவிதை தொகுப்பில் எல்லாமே நான் வாசிப்பேன். எனக்கு இப்போ அவருடைய கவிதை தொகுப்பில் வாசிக்கும்போது ரொம்ப ஒரு விதமான ஒரு கேட்கானது இந்த கடைசியில் உள்ள அந்த துணையாவட்டம் கவிதையை வாசிக்கும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு தொகுப்பு. வழக்கமாக என்னுடைய கவிதை தொகுப்பை வாசிக்கிட்டு 2 வகையாக முகநூலில் எழுதுவேன். ஆனால் இன்னும் அதை எழுதலை. நான் அதை எழுதணும். நம்ம அண்ணன் ரசூல் நினைவு மயிலாடுதுறை ரொம்ப வாழ்க்கை. முக்கியமான விஷயம் வந்து விருது தொகை முழுமையாக வெற்றி போய் செல்லும்படியாக தமிழ்நாடு அரசு நல்லபடியாக சிறப்பாக ஒரு துணை செல்வா வந்து சோசியல் மீடியாவிலே பாராட்டு சமீப வைசல் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு ராஜ்குமார் வந்து கவிதைக்கான ஒரு அரங்கை வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்தாங்க. ராஜநாத்தியப்பனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அரங்கத்தோடு முடிகிற நன்றி வணக்கம். இங்கே ஏற்ற இங்கே ஒரு நிமிஷம் கேட்கலாம். சரி நீங்கள் நீங்களும்